நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். முழங்கால் படியிடம் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. ஏமன் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனை நாம் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ஏமன் ஸ்தோத்திர வாய்களை திறந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுப்பா பார்த்து ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கனத்துக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. மகிமைக்குரியவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாமே ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பெரியவர் ஹல்லேலூயா. அவர் ஒருவரே சிறந்தவராயிருக்கிறவர் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கமேன் ஸ்தோத்திரம். கடந்த மாதங்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவர் நம்மை மணிமுடி சூட்டி ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளில் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து தேவனை ஆராதிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின கிருபை ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம் ஹல்லேலூயா. உங்க சத்தங்களை கர்த்தர் கேட்கட்டும் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயரட்டும் இந்த இடத்துல ஹல்லேலூயா. உங்கள் நாவுகள் இயேசுவை அறிக்கையிடட்டும். உங்களுடைய நாவுகள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை சொல்லட்டும் ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு மகிமைக்குரியவர் ஆண்டவரே. இயேசு மாட்சிமைக்குரியவர் ஆண்டவரே ஹல்லேலூயா. இயேசு துதிகளின் பாத்திரராயிருக்கிறீர் ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா. இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. நீதியின் தெய்வமே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபை பெரிது. நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபை பெரிது ராஜா ஹல்லேலூயா. ஓ ரபா ஷாந்தன ரபல தரபல ஓரியம் தனர ஷியம் தனர பௌட பௌரியம் திவீரப ஷண்டர பௌட பௌரியம் திவீரப ஷண்டர பௌட பௌரியம் திவீரப ஷியனர பல தர பௌட பௌரியா. ஓ ஹல்லேலூயா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. சொல்லுவோமா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வாழ். சத்தம் உயர்த்தி. நீரே சத்ய, நீரே ஜீவன் இயேசையா. கரம் உயர்த்தி. எனக்கு நீரே வழி. சொல்லுவோம். நீரே சத்யம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதியில். சொல்லுவோமா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதியில். சொல்லுவோம். நீரே வழி, நீரே சத்யம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்யம், நீரே
ஜீவன் இயேசுயா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். எத்தனை பேர்? நான் நம்பும் மனிதர். ஆமாண்டவரே, இந்த புதிய மாதத்தில் கூட கைவிட மாட்டீர். நீரே ஓ ஜீசஸ், நீரே நீரே ஜீவன் இயேசுயா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. எனக்கு நீரே 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 ஜீவன். மறுபடியும் 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 எனக்கு நீரே. ஹல்லேலூயா. நீரே சத்தியம், நீரே ஜீவன். கரம் உயர்த்தி உம்முடைய மகிமையான பிரசன்னம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் எங்கள் சபையை நிழலிடட்டும் ஆவியானவரே. ஒரு விசை கூட எங்கள் நடுவில் இறங்கி இன்றைக்கு பகல் நேரத்தில் உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு முழு இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. ஏமன் ஏக சுந்தையை தாருங்க. ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வரவேண்டிய பிள்ளைகளை வேகமாய் கொண்டு வாரும். துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய சமூகம் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல், ஆராதனைகள், காணிக்கைகள், துதி, ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், ஏமன் ஸ்தோத்திரம், விண்ணப்பங்கள், வார்த்தைகள், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பந்தி சகலமும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்க உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம் பாடல்களை பாடுவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். ஆருயிர் அன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே
தூய சேவை செய்ய காத்தனரே கர்த்தரைமை கருணையினால் தூய சேவை செய்ய கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன் நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன் நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கிறாரே வாரும் என்பீர். ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கிறாரே. சீயோனே நீ பாருனக்காய் நாயகனே சுதம் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருனக்காய் நாயகனே சுதம் வெளிப்படுவார். கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரேந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரேந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சார்ந்திடவோம். இகமதில் வேறமக்காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோம். இகமதில் வேறமக்காருமில்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே
ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், இந்த மாத வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும்ல. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாது. ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பறந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர்
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை விட்டு விலகாத ஆண்டவர். ஆமென். நம்மளை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் அவர். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம ஒரு விசை கூட பாட போகிறோம். யெகோவா நிசியானவர் நம்முடைய ஜெயக்குடியாயிருப்பவர். ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா அவர் சுகம் தருகிற தெய்வமாய் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூஹா எந்தன் மீட்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூஹா எந்தன் மீட்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர்.
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. 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 மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. 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 ஹல்லேலூயா. Yes Jesus, amen. இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மலைகள் விலகி போனாலும் அப்பா பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உங்க கிருபை எங்களை விட்டு விலகாமல் அப்பா எங்களை விட்டு கைவிடாமல் இருக்கிறதே ராஜா. Yes Jesus, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உங்க நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எஸ் ஆவியானவரே அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வல்லவராய் நல்லவராய் எங்கள் மத்தியில் உள்ளாவுகிற தெய்வமே ஆமென். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. நன்றி பலிபீடங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. எஸ் மாஸ்டர் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமையில ஆமென் உம்மை ஆராதிக்கும்படியாய் இந்த புதிய பரிசுத்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படியாய் கூட்டி சேர்த்திருக்கிறீரே ராஜா. உங்க கிருபை பெரியது அப்பா. உங்க கிருபை பெரியது ராஜா. ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. மகத்துவமான எங்கள் தெய்வமே எங்கள் ராஜாதி ராஜாவே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே மகா இரக்கமுள்ள தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் அபிஷேகநாதரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். உன்னதர் நீர் உன்னதர் அப்பா. நீர் உயர்ந்தவர் ராஜா. எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் கிருபை நிறைந்தவர். நீர் இரக்கம் நிறைந்தவர் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரே முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே ஆமென். துவக்கமும் முடிவும் ஆனவரே எங்கள் தெய்வமே. எஸ் ஜீசஸ் ஸ்ரீ பாரஷ்யா பரபோரதிரதலரபாம் ரிகாரதிரதலரஷதரதிரதராதிரதலரபலரபரபா ரிபாபாபரஷபரபோரபரதிரதலரபரபலரபரபா ரிகரதிரதலரஷபரபராதிரதலரபோரபரபரதிரதலரபலரபா ரிகாபாபரஷபரபோரபரதிரதலரபலரபரபா. ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை விடுவிக்கும் தெய்வமாய் இருக்கிறீரப்பா. எங்களை விடுவிக்கும் தெய்வம் நீர் ஒருவரே ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Hallelujah, hallelujah. Riandara shabara bora dira dalara baraba. Likara dira dalara shabara bara dira dalara bora bara balaraba. Ribaba bara shakara dira dalara bora balaraba. Rikara dira dalara shabara bara dira dalara bora balara baraba. Ribaba bara shabara bora dira dalara ba. விடுதலையோடு அவரை நம்ம ஆராதித்துக் கொண்டே இருப்போமா. அவர் கிருபை நம்ம மேல் எப்போதும் இருக்கிறது. ஆமே, நம்மை விடுவிக்கும் தெய்வமாய் நம்மத்திலே எப்போதும் உள்ள ஆவி கொண்டு இருக்கிறாரே. அவரை நம்ம விடுதலையோடு ஆராதித்துக் கொண்டே இருப்போம். எஸ் ஜீசஸ். ஆவி ஆத்மா சரீரங்களுக்குள்ளாய் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவனை நம்ம உற்சாகத்தோடு அவரை நம்ம துதித்து ஆராதித்துக் கொண்டே இருப்போமா. ரிபாரா ஷபர போர தீரதலர லரபா ரியாந்தர தீரதலர ஷகர தீரதலர போர பர பர தீரதலரபா ரிபாபா பலர ஷபர போர தீரதலர லரபா ரதலரபா. கட்டுகளை உடைக்கிற தேவன். ஆமென். நுகங்களை முறியடிக்கிற வல்லமையான பரிசுத்த ஆவியானவர். ரிபியாரதலர ஷபர போர தீரதலர லரபா ரிகபபர ஷபர போர தீரதலர லரபோர தீரதலரபா லரபா ரிபபபர ஷபர போர தீரதலரபா. நீ உண்மையாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பாயானால், நீ உண்மையாய் தேவனை ஆராதிப்பாயானால், ஆமென், ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறாரே. ரியாந்தர ஷபர போர தலரபா. பேருக்காய் ஆராதிக்க வேண்டாம், வாயளவில் ஆராதிக்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நீ உண்மையாய் ஆராதிப்பாயானால் இன்றைக்கே விடுதலை, இப்பொழுதே விடுதலை. அவருடைய பிரசனம் நிறைந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ விடுதலையை பெற்றுக் கொண்டவர்களாய் திரும்பி போவாயே. ரியாபல ஷபர பரபா ரிகரதர தீரதலர ஷபர போர தீரதலரபா ரிபாபா பர ஷபர போர தீரதலரலரப ரிகரதலர பரபா ரிபாபா பர ஷபர போர தீரதலர போர பரபலரபா ரிபாபா பர ஷகர தீரதலரபா. ஓ ரிதிரி திரி ஷிகரதலரபா ரிபாபா பர ஷபர போர தலரபரபா ஓழி அந்தலர ஷகர தீரதலர போர பலரபா ரிபாபா பர ஷபர போர தீரதலர போர பலரபா ரிபாபா பர ஷபர போர தீரரபா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ரிகரதர ஷபர போர தீரதலரபா ரிபாபா பர ஷபர போர தீரதலரபரபா ரிபாபா பர ஷபர போர தீரரபா. எஸ் ஜீசஸ். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் அழகானவர், அவர் மென்மையானவர். ஆமென். ஜீசஸ். அந்த அழகான ரூபம் கொண்ட இயேசு உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில மறைத்தாரு. சிலுவையில மறித்ததுனால தன்னுடைய அழகை எல்லாம் இழந்தவராய் தன் சரீரத்தில் உள்ள எல்லா இரத்தமும் வெளியே வடிந்து ஓடி வந்தது. யாருக்காக தெரியுமா? நீயும் நானும் செய்த அந்த பாவங்களுக்காய் தன் சரீரத்தில் உள்ள முழு இரத்தத்தையும் விலைக்கிரயமாய் கொடுத்தாரே. உனக்காக தன்னுடைய அழகை எல்லாம் இழந்தாரே. அந்த தெய்வத்தை தொழுது கொள்ளும்படியா இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிறோமே. நம்முடைய இரு கரங்களை கூப்பி, எல்லாரும் இரு கரங்களை கூப்பி தலை குனிந்து தேவ சமூகத்தில் சொல்லுவோமா? தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பாரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோமே, எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா? ஆவி உண்மை
தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கண்கள் பூரா கண்கள் போல, கண்ணங்கள் பாத்திகள் போல, கண்கள் பூரா கண்கள் போல, கண்ணங்கள் பாத்திகள் போல, சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பொழுதெல்லாம் ஆவி உண்மை. ஒரு விசை கூட சொல்லுவோம், தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தேவ சபையே, இந்த காலை வேளையில ஒரு விஷயம் நீங்க யோசித்து பாருங்க. உண்மையான மனதோடு நீ தேவனை தொழுது கொள்ளுகிறாயா இல்லையா என்று. உண்மையான மனதோடு நீ தொழுது கொள்வாயானால் இந்த மாதம் முழுவதும் அவர் உன்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துவார். ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை உன்னோட கொண்டிருந்து வழி நடத்தும். நீ அவரை உண்மையாய் தொழுது கொள்வாயானால், அவரை உண்மையாய் தொழுது கொள்வாயானால், ஆமென், பொழுதெல்லாம் இரவெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரை துதித்து கொண்டிருப்பாயானால், அவருடைய துதி எப்போதும் நாவுகளை இருப்பமானால், ஆமென், தேவ கிருபை உங்களை தாங்கி வழி நடத்தும். இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபை தாங்கி வழி நடத்தும். கரங்களை தட்டி தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோமா? கரங்களை தட்டி அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோம். அப்பா, நான் உண்மையாய் உங்க சமூகத்துல காத்திருப்பேன் ராஜா. உங்க கிருபையை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளுவேன்ப்பா. ஆமென். என் வாழ்க்கையில மலை போன்ற சோதனைகள் வந்தாலும், ஆமென், மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போகத்தக்கதான போராட்டங்கள் வந்தாலும் ராஜா, ஆமென், நான் உங்க சமூகத்துல காத்திருப்பேன். உங்க கிருபையை நான் இழந்து போக மாட்டேன். ஆமென். உங்க கிருபையை நான் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். Amen. Jesus. Hallelujah. 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 Amen. உங்க கிருபை எங்களை விட்டு விலகாது என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். எங்கள் மத்தியில் உள்ள ஆவி கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை பலப்படுத்தினீரே, நன்றி அப்பா. ஆமென். என் கிருபை உனக்கு போதும் சொன்னீரே, உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே, உம்மை தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உண்மையாய் தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த காலை வேளையில் ஒரு விசை கூட எங்களை உங்கள் சமூகத்தில் முழுமையாய் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ராஜா. உங்கள் கிருபையினால் நடத்தினீர், நன்றி அப்பா. ஆமென். நீ மட்டும் நடத்தின தேவன், மீதியுள்ள பகுதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியுள்ள பகுதியையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. தெய்வ வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும், ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், ஜனங்களை விடுதலை ஆக்குகிறதாய் இருக்க வேண்டும் ராஜா. ஒவ்வொருவரும் அப்பா திருப்தியாய் கடந்து செல்லத்தக்கதாய் தேவ வார்த்தையினால் நீங்க நிரப்பி அனுப்பும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. காணிக்கை பகுதிகளை ஆசீர்வதிங்க, ஜெப பகுதிகளை ஆசீர்வதிங்க ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, முழுமையாய் ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். सभी को आशीष करे। கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினதான வார்த்தை, पिछले हफ्ते परमेश्वर हमसे बात किया वचन, எண்ணாகமத்தின் புத்தகம் 27வது அதிகாரம் 18வது வசனம். गिनती का पुस्तक का 27वें अध्याय का 18वां वचन। Numbers chapter 27 verse 18. गिनती का 27वें अध्याय का 18वां वचन। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. आत्मा को पाए वे पुरुष यहोशू। கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு பேசின சில காரியங்களை ஞாபகப்படுத்திவிட்டு இந்த வாரத்தின் வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல விரும்புகிறேன். पिछले हफ्ते जो बातें मैंने आपको बताई थी उसे आपको याद दिलाकर आज की वचन की ओर मैं जाना चाहता हूं। பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் சிலருக்குள்ளே ஊற்றப்பட்டிருந்தார். पुराने नियम के समय में पवित्र आत्मा कुछ पर ही उंडेले गए थे। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से जान लीजिए, பரிசுத்த ஆவியானவர் சிலருக்குள் மட்டுமே கடந்து வந்திருந்தார். पवित्र आत्मा सिर्फ कुछ ही व्यक्तियों पर उतर कर आए थे। அவர்கள் எமன் ஸ்தோத்திரம் அந்த வேலையை முடித்து விடுவார்கள். वे उस काम को पूरा करते थे। என்ன வேலைக்காக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அந்த வேலை அவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் செய்தார். जिस काम के लिए उनके ऊपर पवित्र आत्मा उंडेले जाते थे उस काम को उनको रखकर पूरा करते थे। ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, लेकिन यीशु मसीह के जी उठने के बाद, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து यीशु मसीह पे विश्वास कर பாவ மன்னிப்பை பெற்று पाप की क्षमा पाकर இயேசுவுக்காக வாழ தீர்மானம் பண்ணி यीशु के लिए जीने के लिए जो फैसला किए, வாஞ்சையோடு பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். एक चाहत के साथ पवित्र आत्मा पाने के लिए जो इंतजार किए सभी के ऊपर पवित्र आत्मा उंडेले गए। இந்த யுகம் என்று சொல்லக்கூடியது பரிசுத்த ஆவியானவருடைய யுகம். ये युग, ये समय जो है पवित्र आत्मा का समय है। மாமிசமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லக்கூடியதான வார்த்தை तो सारे प्राणियों के ऊपर मेरे आत्मा को उंडेलूंगा करके जो वचन है, பழைய ஏற்பாட்டில் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டது. पुराने नियम में योएल भविष्यद्वक्ता के द्वारा कही गई थी। அந்த வார்த்தை நிறைவேறும் காலத்தில் தேவ பிள்ளைகளாகி நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். उस वचन के पूरे होने के समय में परमेश्वर के बच्चे हम जी रहे हैं। அப்ப ஏன் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சிலருக்கு பரிசுத்த ஆவியான் அபிஷேகம் கிடைக்கவில்லை? तो क्यों अभी भी मसीह को अपनाए हुए बच्चों को कुछ को पवित्र आत्मा नहीं मिला है? கடந்த வாரத்தில் நான் அதை குறித்து தெளிவாய் சொன்னேன். पिछले हफ्ते मैंने आपको उसके बारे में साफ बताया। பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். पवित्र आत्मा सभी के ऊपर उंडेला जाने के लिए तैयार है। ஆனால் लेकिन என்ன நடக்கிறது என்று சொன்னால், क्या होता है, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வர முடியாதபடிக்கு पवित्र आत्मा उनके अंदर ना आए कर அவர்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு மூடி இருந்து கொண்டிருக்கிறது. उनके जीवन में कोई तो एक ढक्कन है। இந்த மூடியை கழட்டினா தான் தண்ணி ஊத்த முடியும். ये ढक्कन को निकालेंगे तभी पानी अंदर भर सकते हैं। பாவம் என்கிற மூடி இருக்கும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர முடியாது. पाप करके जो ढक्कन जब तक है तब तक पवित्र आत्मा अंदर नहीं आ सकते। பாவத்தை எடுத்து களைந்து விட்டால், पाप को निकाल कर फेंक देंगे तो பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிறைவாய் ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பார். पवित्र आत्मा हमारे अंदर भरपूरी से उंडेले जाएंगे। பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பும் पवित्र आत्मा का अभिषेक को पाने के बाद பாவம் செய்வோமானால் पाप करेंगे तो மறுபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர முடிவதில்லை. वापिस पवित्र आत्मा हमारे अंदर नहीं आएंगे। ஏற்கனவே இருக்கும் அபிஷேகத்தை கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கிறோம். पहले से जो पाए अभिषेक है उसे रखकर कूदते रहते हैं। புதிதாய் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. नया एक भी कार्य पा नहीं सकते। ஆகவே
ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையானது इसीलिए मसीह जिंदगी தோல்விக்கு நேராகவும் பாவத்துக்கு நேராகவும் மறுபடி தள்ளப்படும். हार की तरफ और पाप की तरफ वापस धकेली जाएगी. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள், पवित्र आत्मा को पाए परमेश्वर के बच्चे ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். हर एक दिन पवित्र आत्मा की भरपूरी में भरकर प्रार्थना कर. அல்லேலூயா, हालेलुया. கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியை குறித்து பிரசங்கம் பண்ணி விட்டு காலையிலும் இரவு நேரத்திலும் ஜெபித்தபோது अनेகர் புதிதாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். पिछले हफ्ते प्रचार करने के बाद पवित्र आत्मा के बारे में बताने के बाद प्रार्थना करते समय सुबह और शाम को जो अनेक लोग नए लोग जो पवित्र आत्मा को पाए, அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். उसके लिए मैं परमेश्वर का धन्यवाद कहता हूं. அல்லேலூயா, हालेलुया. சில இந்தி பிள்ளைகள் கூட போன வாரம் சாயங்கால ஆராதனையில் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். कुछ हिंदी बच्चे भी पिछले हफ्ते शाम की आराधना में अभिषेक पाए. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை தெளிவாய் வசனத்தின் ஆதாரத்தில் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன். पवित्र आत्मा के अभिषेक के बिना एक भी व्यक्ति स्वर्गराज नहीं जा सकता है कर पिछले हफ्ते मैंने आपको बताया. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி, छुटकारे के दिन के लिए पाया हुआ जो है पवित्र आत्मा का छाप. அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு பரிசுத்த ஆவி தான் நமக்கு முத்திரையா இருக்கிறது. तो स्वर्गराज जाने के लिए पवित्र आत्मा ही हमारे एक छाप, एक मोहर है. 10 கன்னிகைகள், 10 कुंवारियां, 5 பேர் எண்ணெய் வைத்திருந்தவர்கள், 5 பேர் எண்ணெய் வைக்காமல் இருந்தவர்கள். 5 लोगों ने तेल रखा था और 5 लोगों ने तेल नहीं रखा था. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். तेल करके जो पवित्र आत्मा का अभिषेक. எண்ணெய் இருந்தவர்கள் மட்டுமே மணவறைக்குள் மணவாளனோடு எடுத்து செல்லப்பட்டார்கள். जिसके पास तेल था वही जो विवाह के घर में दूल्हे के साथ अंदर लिए गए. எண்ணெய் இல்லாதவர்கள் जिसके पास तेल नहीं था எண்ணெய்க்காக தேடி போனார்கள். तेल को ढूंढ कर गए. கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. दुकानें सब बंद हो चुकी थी. காரணம் என்ன? कारण क्या? இயேசு கிறிஸ்து यीशु मसीह ஏமன் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்ட போது पवित्र भक्तों को जब उठा लिए, அந்த வினாடியே, उसी क्षण, அந்த நேரமே उसी समय பரிசுத்த ஆவியானுடைய யுகம் பூமியில் நிறுத்தப்படும். पवित्र आत्मा का समय युग धरती पर खत्म हो जाएगा. அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பின் யுகங்கள் ஆரம்பிக்கிறது. उसके बाद न्याय का युग और समय शुरू होगा. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதுவரைக்கும் பூமியில் இருப்பார்? तो पवित्र आत्मा कब तक इस पृथ्वी पर रहेंगे? கிருபையின் காலமாகிய अनुग्रह का समय, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும், पवित्र भक्त ऊपर उठा लिए जाने के दिन तक. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் மீண்டும் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். पवित्र आत्मा को जिन्होंने नहीं पाया वापस रुक कर इंतजार कर पा लीजिए. ஆர்வத்தோடு ஆலயத்துக்கு வருகிறீர்கள், चाहत के साथ कलीसिया में आते हो, நீங்கள் அனைவரும் பரலோகத்திலே வந்திருக்க வேண்டாம். आप सभी को स्वर्गराज में भी आना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். जिन्होंने पवित्र आत्मा नहीं पाया पवित्र आत्मा को पा लीजिए. பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு பாவம் என்கிற மூடியை போட்டு அடைத்து வைத்திருந்தால், पवित्र आत्मा को पाने के बाद पाप करके जो ढक्कन है उससे बंद कर रखोगे तो திறந்து விடுங்கள். उसे खोल दीजिए. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரட்டும். पवित्र आत्मा आपके अंदर आए, நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டாம். भर कर बहते रहना है. ஆமென், आमीन. பரிசுத்த ஆவியை கொஞ்சமா வச்சுக்கிட்டு குலுக்கிட்டு நடக்க கூடாது. पवित्र आत्मा को थोड़ा सा रखकर उसे हिलाते हुए नहीं घूमना है. அல்லேலூயா, हालेलुया. நிறைவா இருக்க வேண்டாம். भरपूरी से रहना है. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டாம். पवित्र आत्मा आपके अंदर भरकर बहना चाहिए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு आज பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷர்கள் पवित्र आत्मा को पाए हुए मनुष्य எப்படி வாழ்ந்தார்கள், कैसे जीवन बिताए நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியார் நம்மோடு பேச விரும்புகிறார். और हमें किस प्रकार जीवन बिताना है कर पवित्र आत्मा हमसे बात करने वाले हैं. ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். उत्पत्ति की किताब की ओर अपने पवित्र शास्त्र को घुमा लीजिए. 41வது அதிகாரம் 41वां अध्याय, ஏமன் 38வது வசனம். 38वां वचन. Genesis chapter 41 उत्पत्ति का 41वां अध्याय 38 verse 38. 38वां वचन. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்று சொன்னான். அல்லேலூயா, हालेलुया. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அப்பொழுது பார்வோன் तब फिरौन தன் ஊழியக்காரரை நோக்கி अपने कर्मचारियों से தேவ ஆவியை பெற்ற परमेश्वर के आत्मा पाया இந்த हुआ மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்று சொன்னார். इस पुरुष के जैसा और कोई है क्या? இந்த அதிகாரம் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ये अध्याय यूसुफ के बारे में बताता है. அப்ப யோசேப்பு तब यूसुफ தேவ ஆவியை
பெற்ற மனுஷனாயிருந்தார். परमेश्वर की आत्मा को पाया हुआ मनुष्य था. யோசேப்பை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறார்கள்? यूसुफ के बारे में कौन गवाही दे रहे हैं? ஏவன் பார்வோ, फिरौन, எகிப்து தேசத்தின் தேவன் ஸ்தோத்திரம் அரசன், मिस्र देश का जो राजा है, தேவனை அறியாதவன், जो परमेश्वर को नहीं जानता, ஜீவனுள்ள தெய்வத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. जीवित परमेश्वर और उसके बीच में कोई संबंध नहीं. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है मालूम है क्या? எகிப்தின் ஜனங்கள் ஏவன் பார்வோனை தெய்வமாய் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். मिस्र देश के लोग फिरौन को ही देवता है करके दंडवत करते थे. எகிப்தியருக்கு अनेक தெய்வங்கள் இருந்தது. मिस्री लोगों के लिए अनेक देवताएं थे. ஆனால் யெகோவா தெய்வத்தை அறியாதவர்கள் எகிப்து ஜனங்கள். लेकिन यहोवा परमेश्वर को नहीं जानते थे मिस्र देश के लोग. இப்போது தேவனை அறியாத ஒரு மனுஷன் अभी एक मनुष्य जो परमेश्वर को नहीं जानता, யோசேப்பை பார்த்து சொல்கிறார், यूसुफ को देखकर कहता है, தேவ ஆவியை பெற்ற இவனைப் போல வேறொருவன் உண்டோ? परमेश्वर की आत्मा को पाया हुआ इसके जैसा और कोई मनुष्य या पुरुष है क्या? அல்லேலூயா. हालेलुया. அப்ப பார்வோன் யோசேப்பை பார்க்கும்போது तो फिरौन यूसुफ को देखते समय மற்ற ஜனங்களுக்கும் யோசேப்புக்குள்ள வித்தியாசத்தை கண்டுகொண்டார். दूसरे लोग और यूसुफ के बीच में जो फर्क है उसे देख लिया. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, பரிசுத்த ஆவியை பெற்ற உங்களுக்கும் உலகத்தின் ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். पवित्र आत्मा पाए हुए आपके और दुनिया के लोगों के बीच में एक अंतर होना चाहिए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கேனா, मैंने पवित्र आत्मा पाया है तो எனக்கும் உலக ஜனத்துக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டாம். मेरे और दुनिया के लोगों में एक फर्क होना चाहिए. இன்னைக்கு இதுதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையே. आज यही मसीह लोग की जीवन की बड़ी परेशानी है. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், मैंने पवित्र आत्मा पाया है कर कर कहते हैं, ஆனால் लेकिन மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. दूसरे लोग और इनके बीच में कोई अंतर फर्क नहीं है. அந்நிய பாஷை பேசுகிறார்கள், अन्य भाषाएं बोलते हैं, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், आत्मा में भरकर प्रार्थना करता हूं करके बोलते हैं, ஆனால் लेकिन தேவன் ஸ்தோத்திரம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை. उनके और इनके बीच में कोई फर्क नहीं, ऐसा जीवन जीते हैं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அவனும் ஒரே மாதிரி தான் பேசுறான், இவனும் ஒரே மாதிரி தான் பேசுறான். वो भी एक जैसा बोलता है, ये भी एक जैसा ही बोलता है. அவனை திருடுறான், இவனும் திருடுறான். वो भी चोरी करता है, ये भी चोरी करता है. அவனும் போய் சொல்றான், இவனும் போய் சொல்றான். वो भी झूठ बोलता है, ये भी झूठ बोलता है. அவனை ஏமாத்துறான், இவனை ஏமாத்துறான். वो भी दूसरों को ठगता है, ये भी दूसरों को ठगता है. அவன் பாவம் செய்கிறான், वो पाप करता है, இவன் கொஞ்சம் ஒளிச்சு பாவம் செய்கிறான். ये थोड़ा छुप कर पाप करता है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. இந்த வாரம் நான் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போது इस हफ्ते जब मैं ट्रेन में यात्रा कर कर जा रहा था, தாதர்ல ஏறின உடனே ஆவி என் பக்கத்துல ஒரு தம்பி வந்து உட்கார்ந்தான். दादर में मैं जब ट्रेन में चढ़ा तभी एक भाई मेरे बगल में आकर बैठा. என்னோட பரிசுத்த ஆவி அவர் வேகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். मेरे अंदर पवित्र आत्मा बड़ी तेजी से कार्य कर रहे कर मैंने देखा. அந்த தம்பியோட பேசணும் அப்படின்னு என்னுடைய இருதயத்தில் ஆவியானவர் ஏவிக் கொண்டே இருந்தார். उस भाई से मुझे बात करना है कर मेरे हृदय में पवित्र आत्मा उभारने लगे. நாங்க ஏறினது 8:09 மணிக்கு ராத்திரி. हम जो गाड़ी पर चढ़े रात की 9:30 बजे. அவன் நல்லா சாப்பிட்டுட்டு மேல போய் படுத்துட்டான். वो अच्छे से खाकर ऊपर जाके सो गया. நானும் அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். मैं भी उसके लिए प्रार्थना कर रहा था. அவன் அடுத்த நாள் வந்துச்சு. अगला दिन आया. மத்தியான நேரத்துல அவனோட பேசக்கூடியதான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. दोपहर के समय उससे बात करने का एक मौका मिला. நான் அவனோட பேச ஆரம்பிச்சேன். मैं उससे बात करने लगा. நான் பேசுறது ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டே இருந்தான். मैं जो बातें बोल रहा था उसे वो ध्यान से सुन रहा था. ஏமன் ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் பொறுத்து சொன்னா. थोड़े समय के बाद उसने कहा, ஆமென் ஸ்தோத்திரம் पास्टर நானும் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன். मैं भी चर्च सब गया हूं. நாங்க குடும்பமா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். हम परिवार के साथ चर्च में जा रहे थे. ஏப்பா இப்ப சர்ச்சுக்கு நீ போக மாட்டியா அப்படின்னு கேட்டேன். और मैंने पूछा क्यों भाई अभी तू चर्च नहीं जाता है क्या? இல்ல நான் போறது இல்ல அப்படினா. अभी मैं नहीं जाता कर उसने कहा. ஏன்னு கேட்டேன். क्यों करके मैंने पूछा. எங்க பாஸ்டர் நல்லத நடத்திருந்தாரு. मेरे पास्टर अच्छे से ही चला रहे थे. திடீர்னு अचानक எல்லார்ட்ட பைசா வாங்கிட்டு ஓடி போயிட்டார் அப்படினா. अचानक सभी से पैसे लेकर भाग गए. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. मुझे बहुत कष्ट हुआ. இவன் ஒரு பின்மாற்ற நிலைமையில இருந்துட்டு இருக்கான். ये एक पीछे गया इस स्थिति में है. ஆவியானவரோடு தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். आत्मा परमेश्वर मुझसे लगातार बातें करने लगे. நான் பேச ஆரம்பிச்சேன். मैं उससे बातें करने लगा. இவன் கடைசியா முடிக்கும்போது अंत में खत्म होते समय அவன் என்கிட்ட சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை. उसने मुझसे एक बात कहकर कही, நான் நல்ல சர்ச்சா பார்த்து தேடி போவோம் பாஸ்டர். मैं अच्छा चर्च देखकर ढूंढ कर जाऊंगा पास्टर. அல்லேலூயா. हालेलुया. ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? मैं क्यों आपसे कह रहा हूं मालूम है क्या? பார்வோன் யோசேப்பை பார்க்கும்போது फिरौन जब यूसुफ को देखा ஒரு வித்தியாசத்தை பார்த்தா. एक अलगपन को देखा. ஆமென். आमीन. தேவ ஆவியை
ஆவியை பெற்ற இவன மாதிரி வேற ஒருத்தன் கிடையாதுப்பா. परमेश्वर की आत्मा को पाया हुआ इसके जैसा और कोई नहीं है भाई. இவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, பரிசுத்த ஆவியை பெற்றால் போதாது. पवित्र आत्मा को पाएंगे वो काफी नहीं. உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். तेरे और दूसरे में फर्क होना चाहिए. ஆவியை பெறாதவர்கள் குடும்பம் நடத்துறது மாதிரி நீ நடத்திட்டு இருக்க கூடாது. अरे जिन्होंने आत्मा को नहीं पाया वो जैसे परिवार को चलाते वैसे तुझे नहीं चलाना है. குடும்பத்துல உன் மனைவிட்ட பேசுறது, உன் பிள்ளைகள்ட்ட பேசுறது, புருஷன்ட்ட பேசுறதுல வித்தியாசம் இருக்கணும். तेरे परिवार में तेरे पत्नी से बातें करना, तेरे पति से बातें करना, तेरे बच्चों से बातें करने में फर्क होना चाहिए. அன்பு இருக்கணும். प्रेम होना चाहिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 even still even ஆண்டவரை அறியாதவங்க கூட எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? कुछ लोग जब परमेश्वर को नहीं जानते वो भी कितने प्रेम से रहते हैं मालूम है क्या? பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன். पौंडीचेरी से लेके चेन्नई के लिए ट्रेन में आ रहा हूँ. விழுப்புரத்துல இருந்து ஒரு ஃபேமிலி ஏறினாங்க. ओ विलुप्त नामक जगह से एक परिवार ऊपर चढ़ा. ஒரு 60 वयசு இருக்கும். एक 60 साल के रहे होंगे. husband and wife. पति पत्नी. ஆண்டவரை அறியாதவங்க. परमेश्वर को नहीं जानते. பொட்டுக்கிட்ட எல்லாம் பயங்கரமா இருக்கு. क्योंकि टिकली विकली सब भयंकर था. உண்மையாவே நான் கொஞ்ச நேரம் ஒரு 1.5 மணி நேரம் தான் என்னோட பிரயாணம் பண்ணாங்க. सच में 1.5 घंटा ही मेरे साथ सफर किए होंगे. அந்த 1.5 மணி நேரத்துல நான் நிறைய காரியங்களை உற்று கவனித்துட்டே இருந்தேன். उस 1.5 घंटे में मैंने बहुत से कार्यों को ध्यान से देखा. ஆண்டவரை அறியாதவர்களா இருந்தாலும் எவ்வளவு பாசமா இருக்காங்க. परमेश्वर को नहीं जानते फिर भी कितने एक दूसरे के साथ प्रेम से है. ஏன் உங்களுக்கு சொல்றேன்? क्यों आपसे कह रहा हूँ? ஆண்டவரை அறிந்தோம் என்று சொல்லியா? परमेश्वर को जानते कर भी பரிசுத்த ஆவியை பெற்ற पवित्र आत्मा पाए. சில நேரத்துல புருஷ மனைவிக்குள்ள சந்தோஷம் இல்ல, அன்பு இல்ல, ஐக்கியம் இல்ல. कुछ समय पति और पत्नी के बीच में प्रेम नहीं, एकता नहीं. பரிசுத்த ஆவியை பெற்ற உனக்குள் வித்தியாசம் இருக்க வேண்டியது அவசியம். पवित्र आत्मा पाए तेरे अंदर एक फर्क होना चाहिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் கடந்து வந்தார் என்பதன் அடையாளமே அதுதான். पवित्र आत्मा तेरे अंदर आए कर ये निशानी वही है. வாழ்க்கையில எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கணும். तेरे जीवन के हर एक कार्य में अलगपन होना चाहिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஏமன் ஸ்தோத்திரம். யோசேப்பை கவனித்து பாருங்கள். யூசுப் को ध्यान से देखो. ஏமன் ஸ்தோத்திரம். அவனுக்குள்ளார இருந்த முக்கியமான ஒரு சுபாவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். उसके अंदर के मुख्य स्वभाव मैं आपको बताता हूं. ஏமன் யோசேப்புக்குள் சகோதர சிநேகம் இருந்தது. यूसुफ के अंदर भाइयों के प्रति प्रेम थी. ஏமன் யோசேப்புக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் வித்தியாசம் இருந்தது. यूसुफ और उसके बाकी भाइयों के बीच में फर्क था. ஏமன் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனாகிய யோசேப்புக்கும் परमेश्वर की आत्मा के पाए मनुष्य यूसुफ के மற்ற சகோதரருடைய வாழ்க்கையிலும் பெரிய வித்தியாசம். और उसके दूसरे भाइयों के बीच के जीवन में बहुत फर्क था. யோசேப்புடைய மற்ற சகோதரர்கள் சகோதர சிநேகம் அற்றவர்கள். यूसुफ के बाकी भाई लोग भाइयों के प्रति प्रेम नहीं था. ஹalleluya. हालेलुया. ஆனால் யோசேப்போ लेकिन यूसुफ சகோதர சிநேகம் உள்ளவனாய் இருந்தார். भाइयों के प्रति प्रेम रखता था. அப்ப தேவ ஆவியை பெற்றவர்களுக்குள் சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். तो परमेश्वर के आत्मा को पाए हुए व्यक्तियों के अंदर भाईचारे के प्रति प्रेम होनी चाहिए. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए. தேவ ஆவியை பெற்ற உங்களுக்குள் சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். परमेश्वर की आत्मा पाए हुए आपके अंदर भाइयों के प्रति प्रेम होना चाहिए. ஹalleluya. हालेलुया. பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? 1 யோவான் 4:20 சொல்கிறது. पहले यूहन्ना का 4 अध्याय का 20वां वचन. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் हरे देखे हुए भाई से जो प्रेम नहीं करता காணாத தேவனிடத்தில் अनदेखे परमेश्वर से எப்படி அன்பு கூற முடியும்? कैसे प्रेम कर सकता है? என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? मेरे साथ मिलकर बोलोगे क्या? தன் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए. ஏன் அப்ப சகோதரனிடத்தில் அன்பு இருக்க வேண்டியது அவசியம். तो भाइयों के प्रति प्रेम रहना आवश्यक है. நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, हमारे अंदर एक सवाल क्या है? என் சகோதரன் நல்லவன் இல்ல பாஸ்டர். मेरा भाई अच्छा नहीं है पास्टर. என் சகோதரி நல்லவளே இல்ல. मेरी बहन अच्छी नहीं है पास्टर. என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அவங்க விரும்புறதே இல்ல. मेरे जीवन के आशीर्वाद को पसंद ही नहीं करते. நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் அழிஞ்சு போகணும்னு அவங்க வேண்டுதல் செய்துகிட்டு இருக்காங்க. मैं और मेरा परिवार नाश हो जाए कर वो दुआ कर रहे हैं. அவங்க மந்திரம் செய்துட்டு இருக்காங்க பாஸ்டர். वो तो जादू मंत्र कर रहे हैं. என்ன பார்க்கும்போதெல்லாம் எரியுறாங்க பாஸ்டர். मुझे जब भी देखते तो जलते हैं पास्टर. அவங்க ரொம்ப பொல்லாதவங்க பாஸ்டர். वे बहुत ही बुरे हैं पास्टर. அவங்க ரொம்ப தேவன் ஸ்தோத்திரம் துஷ்டர்கள் பாஸ்டர். वो बहुत ही दुष्ट व्यक्ति है पास्टर. நான் எப்ப அழிவேன்னு காத்துக்கிட்டே இருக்காங்க பாஸ்டர். मैं कभी नाश होऊंगा खत्म होऊंगा करके देख रहे पास्टर. நான் அவங்களை எப்படி நேசிக்க முடியும்னு ஒரு கேள்வி
உங்களுக்குள் இருக்கலாம். तो मैं उनसे कैसे प्यार कर सकता हूं कर एक सवाल आपके अंदर हो सकता है. யோசேப்பின் சகோதரர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? यूसुफ के भाई लोग अच्छे या बुरे थे? நீங்க அப்ப மட்டும் நல்லவங்களா? आप ही अच्छे हो क्या? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோசேப்பின் சகோதரர்கள் यूसुफ के भाई लोग நல்லவன ஒருத்தனும் கிடையாது. उसमें एक भी अच्छा नहीं. Hallelujah. Hallelujah. ஒருத்தனும் கிடையாது. एक भी नहीं. ஆனால் யோசேப்புக்குள் இருந்த ஆவியானவர் लेकिन यूसुफ के अंदर का पवित्र आत्मा அன்புள்ளவராய் இருந்தபடினாலே प्रेमी आत्मा थे. इस वजह से யோசேப்பு கெட்ட சகோதரரையும் சிநேகித்தார். यूसुफ अपने बुरे भाइयों से भी प्रेम किया. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன கற்று தந்திருக்கிறார்? प्रभु यीशु मसीह हमें क्या सिखाए? சத்துருக்களையும் शत्रुओं को भी சத்தமாதான் சொல்லுங்களா? जोर से बोलिए. சத்துருக்களையும் शत्रुओं से भी சிநேகிங்க. प्रेम करो. Hallelujah. Hallelujah. அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளான இருக்கிறார். वही आत्मा परमेश्वर हमारे अंदर है. யோசேப்பின் சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? यूसुफ के भाई लोग कैसे थे? ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். उत्पत्ति के पुस्तक के 33वें अध्याय से कुछ कार्य मैं आपको बताना चाहता हूं. 4வது வசனம் சொல்லுகிறது, चौथा वचन कहता है அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் उसके बाकी भाइयों में से सभी जन யோசேப்பை தகப்பன் அதிகமாய் நேசித்தபடியினாலே यूसुफ से पिता अधिक प्रेम करते. इस वजह से சகோதரர்கள் அதை கண்டபோது भाइयों ने जब इसे देखा அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். उसके प्रति प्रेम से बात नहीं की, उससे बैर किए. அப்ப யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். तो यूसुफ के भाई लोग यूसुफ से बैर किए. 5வது வசனம் சொல்லுகிறது, 5वां वचन कहता है யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு यूसुफ ने एक स्वप्न देखा அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தார். और अपने भाइयों को उसका वर्णन किया. அதன் நிமித்தம் तो उसके वजह से இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और भी अधिक उससे बैर किए कर वचन में कहा गया है. 8வது வசனம் சொல்கிறது, 8वां वचन कहता है அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर भी कहा गया है இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். और भी अधिक बैर करने लगे. 37வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, 37वें अध्याय का 11वां वचन कहता है அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். उसके भाई उसके ऊपर डर करने लगे. அல்லேலூயா. हालेलुया. யோசேப்புடைய சகோதரர்கள் பகைத்தார்கள் யோசேப்பை. यूसुफ के भाई यूसुफ से बैर करते थे. இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். और भी अधिक बैर करने लगे. இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். और भी अधिक बैर करने लगे. யோசேப்பின் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டார்கள். और यूसुफ की प्रगति बढ़ोतरी को देखकर डर करने लगे. அந்த சகோதரர்களை தான் उसी भाइयों को தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு சிநேகித்தார். परमेश्वर की आत्मा को पाया हुआ यूसुफ प्रेम किया. 37வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, 37वें अध्याय का 18वां वचन कहता है யோசேப்பு यूसुफ தன் சகோதரர்களை தேடி போகிறார். अपने भाइयों को ढूंढ कर जाता है. தகப்பன் கொடுத்த சில ஆகாரங்களை சகோதரரிடத்திலே கொடுப்பதற்கு தேடி போகிறார். पिता के दिए हुए कुछ भोजन को देने के लिए अपने भाइयों को ढूंढ कर जाता है. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அவன் தோத்தானிலிருந்து वो दोतान नामक जगह से தோத்தானுக்கு போவோம் என்று சொல்ல கேட்டேன். दोतान के लिए जाएंगे कर कैसे सुना. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் तब यूसुफ अपने भाइयों का पीछा कर அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. उन्हें जाकर दोतान में पता लगाया कर पवित्र शास्त्र में कहा गया है. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு वे लोग उसे दूर से आते देखकर தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே जब वो उनके समीप आ रहा था उससे पहले அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை செய்தார்கள். उसका कत्ल कर देंगे कर षड्यंत्र रचे. அல்லேலூயா. हालेलुया. யோசேப்பு யாரை சிநேகித்தான்? यूसुफ किससे प्रेम किया. யோசேப்பை கொலை செய்ய சதி பண்ணின சகோதரர்களை சிநேகித்தான். यूसुफ को मार डालेंगे कर जिन भाइयों ने षड्यंत्र रचा उनसे प्रेम किया. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம்ல, पवित्र आत्मा पाए हैं ना. நம்மளால முடியுமா? हमसे ये होगा क्या. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய முக்கியமான அனுபவம் இது. पवित्र आत्मा पाए व्यक्तियों का मुख्य अनुभव ये है. பைபிள் சொல்லுது அடுத்த வசனம். बाइबल कहता अगला वचन. அவர்கள் 10 சகோதரர்கள் அங்க இருக்காங்க. वहां पर 10 भाई लोग हैं. சின்னவன் மட்டும் வீட்ல இருக்கான். सिर्फ छोटा वाला घर पर है. ஏவன் ஒருவரை ஒருவர் நோக்கி एक दूसरे को देखकर இதோ சொப்பனக்காரன் வருகிறான். देखो स्वप्न देखने वाला आ रहा है. நாம் அவனை கொண்டு हम उसे मारकर இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு इस किसी एक गड्ढे में उसे डालकर ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். एक दुष्ट जानवर आके
उसे मार डाला कर ऐसा कहेंगे करके आओ कर 10 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டான். 10 जन एक हो गए. அல்லேலூயா. हालेलुया. சில நேரத்துல நம்ம குடும்பத்துல அப்படி ஆகும். कुछ समय हमारे परिवार में भी ऐसा होता है. தேவ ஆவியை பெற்றவனுக்கு விரோதமா குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் சேர்ந்துருவான். परमेश्वर की आत्मा को पाए व्यक्ति के विरुद्ध जो है सारे लोग मिल जाएंगे. நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். हम अकेले हो जाएंगे. நீ தனிமைப்படுத்தப்பட்டிருந்தால் உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். तू अकेला हो गया तो भी तेरे अंदर पवित्र आत्मा है. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷனுக்கு முன்னால பரிசுத்த ஆவியை பெறாதவனுக்கு நிக்க முடியாது. पवित्र आत्मा को पाए व्यक्ति के सामने जिसने पवित्र आत्मा नहीं पाया वो खड़ा नहीं रह सकता. தேவனுடைய பிள்ளைக்கு முன்பதாய் அந்நியன் நிற்க முடியாது. परमेश्वर के बच्चे के सामने अन्य व्यक्ति खड़ा नहीं रह सकता. அதனால தான் சில நேரத்துல நம்மள தனிமைப்படுத்தி விடுவார்கள். इसीलिए कुछ समय हमें अलग कर देंगे, अकेले कर देंगे. தனிமைப்படுத்தப்படும்போது जब अकेले हो जाएंगे பயப்படாதீங்க. डरो मत. உலகத்துல மனுஷன் நம்ம கூட இல்லாம இருந்தாலும் दुनिया में मनुष्य हमारे साथ नहीं है तो भी வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். आकाश और पृथ्वी को बना यीशु हमारे साथ है. அல்லேலூயா. हालेलुया. யோசேப்பை தனிமைப்படுத்தினாங்க. यूसुफ को अलग किए. 10 பேர் ஒரே கூட்டம். 10 जन एक ही झुंड. யோசேப்பு தனியா. यूसुफ अकेला. கொலை செய்துருவோம் அப்படின்றாங்க. मार डालेंगे करके कहे. அடுத்து சொல்றாங்க अगला कहते பெரிய குழியில தூக்கி போட்டுருவோம். उसे बड़े गड्ढे में उठा के फेंक देंगे. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைக்கு விரோதமாய் உலகம் சதி திட்டங்களை தீட்டும். पवित्र आत्मा पाए व्यक्ति के विरुद्ध जो है दुनिया जो है षड्यंत्र चालाकी रचेगी. அது இன்னைக்கு இல்ல, वो आज नहीं, பழைய ஏற்பாட்டின் காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. पुराने नियम के समय से आज के दिन तक हो रहा है. இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அப்படியே நடக்கும். यीशु मसीह के आगमन तक वैसे होगा. தேவ பிள்ளை பயப்பட வேண்டாம். परमेश्वर के बच्चे मत डर. நான் தனியா அப்படி நினைக்காத. मैं अकेला होकर के मत सोच. உனக்கு பின்னால ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். तेरे पीछे परमेश्वर के एक झुंड लोग हैं. பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். पवित्र भक्त है. அல்லேலூயா. हालेलुया. தேவாதி தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். प्रभुओं का प्रभु तेरे साथ है. தேவனால் உனக்காக உருவாக்கப்பட்டு படைத்து அனுப்பப்பட்ட தேவ தூதர்களின் சேனை உன்னோடு கூட இருக்கிறது. परमेश्वर के द्वारा बनाया जाकर तेरे लिए सेवकाई करने के लिए स्वर्गदूत है. அல்லேலூயா. हालेलुया. தேவனால் அபிஷேகம் பெற்ற பிள்ளைக்கு விரோதமாய் परमेश्वर के द्वारा अभिषेक पाए बच्चे के विरुद्ध குடும்பம் வரும், परिवार आएगा, உலகம் வரும், दुनिया आएगा. பயப்படாத. डर मत. யோசேப்புக்கு விரோதமா வந்துச்சு. यूसुफ के विरुद्ध आया. அவங்கள தான் யோசேப்பு நேசிச்சான். उनसे यूसुफ ने प्रेम किया. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. பாருங்க, देखिए எல்லாரும் நல்ல பிளான் பண்ணா, सभी अच्छे से योजना किए. நல்ல பிளான் பண்ணி अच्छे से प्लान योजना करके யோசேப்பு குழியில தூக்கி போட்டான். यूसुफ को उठाकर गड्ढे में डाल दिए. குழியில தூக்கி போட்ட யோசேப்பு गड्ढे में फेंका गया यूसुफ. குழியில் தூக்கி போட்ட சகோதரரை சிநேகித்தான். गड्ढे में जिन भाइयों ने उठाकर फेंका उन भाइयों से प्रेम किया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. பகைத்தார்கள், बैर किए, இன்னும் மிகவும் அதிகமாய் பகைத்தார்கள். और भी अधिक उससे बैर किए. கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். कत्ल करने के लिए योजना किए. குழியில் தூக்கி போட்டார்கள். गड्ढे में उठा के फेंके. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया. அது மட்டும் இல்ல, उतना ही नहीं, யோசேப்பு தூக்கி यूसुफ को उठाकर 20 வெள்ளி காசுக்கு விட்டார்கள். 20 चांदी के सिक्के के लिए बेच दिए. இவன் 10 பேரை நினைச்சான். ये 10 जन ने क्या सोचा? யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு. यूसुफ का जीवन खत्म. அங்கதான் யோசேப்புடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. वही यूसुफ का जीवन शुरू हुआ. தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைக்கு விரோதமாய் परमेश्वर की आत्मा को पाए हुए परमेश्वर के बच्चों के विरुद्ध உலகம் கடந்து வந்து சொல்லும், दुनिया आकर कहेगी உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி. तेरा जीवन खत्म हो गया எப்ப करके. உலகம் உன்னை முடிஞ்சு உன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லுதோ, जब दुनिया तेरा जीवन खत्म हुआ करके जब कहता है கர்த்தர் உனக்கு ஒரு சுக வாழ்வை ஆரம்பிக்க போகிறார் என்பது அடையாளம். परमेश्वर तेरे लिए एक सुख का जीवन शुरू कर रहे करके निशानी है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உன்னவங்களுக்கு சொல்றேன், एक बात आपसे कहता हूँ, உன் சகோதரர்கள் பகைக்கிறார்களா? आपके भाई लोग आपसे बैर करते हैं உன் क्या? குடும்பம் உன்னை பகைக்குதா? आपका परिवार आपसे बैर करता है क्या? எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒன்ன துரத்துறானா? सभी एक होकर तुझे दौड़ा रहे हैं क्या? உனக்கு கர்த்தர் நன்மை செய்ய ஆரம்பித்து விட்டார், அதுதான் உனக்கு அடையாளம். परमेश्वर तेरे लिए भलाई करने के लिए शुरू हो गए, यही उसकी निशानी है. அல்லேலூயா. हालेलुया. 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். 20 चांदी के सिक्के के लिए बेच दिया गया. அடிமை வேலை செய்றான். गुलामी का काम कर रहा है. அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார். वहां पर भी परमेश्वर उसके साथ थे. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, பரிசுத்த ஆவியை நீ பெற்றிருந்தால் உலகம் உன்னை குழியில தூக்கி போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் இருப்பார். ஏன் நீ அடிமையா விற்கப்பட்டாலும்
அங்கேயும் கர்த்தர் கூட இருப்பார். சிறைச்சாலைக்கே போனாலும் அங்கேயும் கர்த்தர் கூட இருப்பார். पवित्र आत्मा को आपने पाया है तो आप गड्ढे में भी गिरो, वो आपके साथ रहेंगे. आप गुलामी का काम करो, वो आपके साथ रहेंगे. आप जेल में भी जाओ, वो आपके साथ रहेंगे. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. யோசேப்பு வித்துக்கிட்டு போயிட்டு यूसुफ को बेच कर அவங்க जाकर அப்பாட்ட போய் சொல்றானுவ, उनके पिता से जाकर कहते हैं, ஏமன் ஸ்தோத்திரம், ஒரு இந்த ஆமென் அங்கியை நாங்க கண்டுபிடிச்சோம். हमने एक जो ये वस्त्र को पता लगाया. பாருங்க, அந்த அங்கியை கிழிச்சிட்டு उस वस्त्र को फाड़कर ஆட்டுக்கு ரத்தத்தை தெளிச்சு भेड़ के लहू को छिड़क कर அவங்க அப்பாட்ட போய் கொண்டு காட்டுறாங்க. उनके पिताजी के पास जाकर दिखा रहे, இது உங்க மகன் யோசேப்புடைய அங்கிதானா? ये आपके बेटे यूसुफ का वस्त्र है ना? ஆமா. हाँ. ஏதோ துஷ்ட மிருகம் அவனை கிழிச்சு போட்டுட்டு, कोई तो दुष्ट प्राणी आके उसे फाड़ दिया. Praise the Lord. Praise the Lord. ஆனா யோசேப்பு இங்க எங்க இருக்கான்? लेकिन ये यूसुफ कहाँ पर है? விற்கப்பட்ட இடத்திலும் இல்லை, बेचे हुए जगह पर भी नहीं, சிறைச்சாலையிலும் இல்லை, बंदी गृह में भी नहीं, பார்வோனுடைய அரண்மனையில் உயர்ந்த அதிகாரியா இருக்கிறார். फिरौन के राजमहल में एक ऊंचा अधिकारी बनकर गए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. ஏமன் ஸ்தோத்திரம். இப்ப अब ஆண்டவர் தேசத்தில் பஞ்சத்தை கட்டளையிடுகிறார். परमेश्वर देश में अकाल की आज्ञा दी. யோசேப்புடைய சகோதரர்கள் 10 பேர் சாப்பாடு வாங்குறதுக்கு எகிப்துக்கு வரான். यूसुफ के सारे भाई 10 जन जो के भोजन लेने के लिए मिस्र में आए. யோசேப்பு यूसुफ பார்வோனுடைய சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். फिरौन की कुर्सी पर बैठा है. அல்லேலூயா சொல்லுங்களா? हालेलुया बोलिए ना. அல்லேலூயா. हालेलुया. 10 பேர் வந்து 10 जन आकर யோசேப்பு கால்ல விழுந்து அவன் அப்படியே கும்பிடுறான். यूसुफ के पांव में गिरकर वैसे उसको दंडवत कर रहे. ஆமென், आमीन. யோசேப்பு அடையாளம் காண முடியல. यूसुफ को पता नहीं लगा पाए. Praise the Lord. Praise the Lord. சின்ன பையனா விற்கப்பட்டான். छोटे बच्चे की उम्र में बेच दिया गया था. பெரிய மனுஷனா மாறிட்டான். இப்ப अब वो एक बड़ा मनुष्य बन गया. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு எபிரேயனார் விற்கப்பட்டான். वो एक इब्रानी के रूप में बेचा गया. ஆனால் இப்போது எகிப்தியன் மாதிரி இருக்கான். अब वो मिस्री देश के नागरिक के समान है. Praise the Lord. Praise the Lord. தலைமுடி எல்லாம் வித்தியாசமாயிட்டு, उसके सिर के बाल सब अलग हो गए, இந்த இடம்லாம் வித்தியாசமாயிட்டு, ये जगह सब अलग हो गए, Dress எல்லாம் வித்தியாசமாயிட்டு. कपड़ा पहनना सब अलग हो गया. இப்ப அவன் பேசுறது எகிப்திய பாஷை தான் பேசுறான். अब वो जो बोलता है वो भी मिस्र भाषा के समान बोलता है. சகோதரர்களுக்கு யோசேப்பை அடையாளம் காண முடியவில்லை. भाई लोग यूसुफ को पता नहीं लगा पाए, யோசேப்புக்கு சகோதரர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. लेकिन यूसुफ अपने भाइयों को पता लगा लिया. இப்ப நம்ம என்ன செய்திருப்போம்? अभी हम होते तो क्या करते? ஏ கள்ள பயலுல, ये चोर நல்ல மாட்டினிய, अच्छे से फंस गए, வாங்க आओ என்ன வித்தியல, मुझे बेचे ना, உங்களை நான் என்ன செய்றேன் பாரு அப்படின்னுவா. देखो मैं आपके साथ क्या करता हूँ. பைபிளை வாசித்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி சம்பவம் இருக்குதுல. बाइबल को पढ़ के देखेंगे तो एक आश्चर्य घटना वहां पर है. யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்த உடனே यूसुफ अपने भाइयों को देखते ही அவனால அடக்கிக் கொள்ள முடியலையா. वो अपने आप को रोक नहीं सका. அழுவதற்கு இடம் தேடி உள்ள போகிறான். रोने के लिए जगह ढूंढ कर वहां अंदर जाता है. பல வருடத்துக்கு பின்பு, कई साल के बाद, கிட்டத்தட்ட 13 வருடத்துக்கு பிறகு, तकरीबन 13 साल के बाद, சகோதரரை கண்டேன் என்கிற சந்தோஷம், मेरे भाइयों को मैंने देखा करके आनंद, அவன் ஓடுறான். वो दौड़ रहा है, அழுகிறதுக்கு ஓடி போறான். रोने के लिए दौड़ कर जाता है. அந்த அன்பு அவனை வந்து மூச்சு அடைக்க வைக்குது. वो जो उसका प्रेम है उसके सांस को रोकने के लिए रखता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. एक वचन को पढ़कर देखिए. ஏமன் ஸ்தோத்திரமே 37வது அதிகாரம் 37वां अध्याय 21 முதல் கீழே உள்ள வசனங்கள். 21 से लेके नीचे के दिए वचन. அங்கே வாசிக்கும்போது சாரி, அதுக்கு பின்னால 43வது அதிகாரம் 32வது வசனம், 43வது அதிகாரம் 32வது வசனம். 43वें अध्याय का 32वां वचन. எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படமும், அவனுக்கு ஸ்தோத்திரம், அவனோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படமும் வைத்தார்கள். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. बाइबल कहता है 30வது வசனத்தை வாசிக்கும் போது, 30 யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கி வழிந்தபடினா அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள் போய் அங்கே அழுதா.
அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है அவன் பின்பு அவன் फिर वो தன் முகத்தை கழுவி வெளியே வந்து मुंह धोकर निकल आया தன்னை அடக்கிக் கொண்டு போஜன வையுங்கள் என்று சொன்னார். और अपने आप को शांत करके कहा भोजन परसो. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இன்னும் வேத வசனம் சொல்கிறது, और भी वचन कहता है அவன் சகோதரனுடைய கழுத்தை கட்டி பிடித்து அழுதான், முத்தமிட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. अपने भाइयों के गले को पकड़कर रोया और उन्हें चुमा दिया कर அல்லேலூயா, हालेलुया. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों 45வது வசனத்திலே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 45वें अध्याय में कहा गया है அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாரைக்கும் முன்பதாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் तब यूसुफ अपने सारे जो भाइयों के सामने खड़ा था और अपने आप को रोक नहीं सका யாவரும் என்னை விட்டு வெளியே பண்ணினார். और जो दूसरे लोग खड़े थे उन सभी को बाहर भेजने के लिए रखा. யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் और यूसुफ अपने भाइयों को अपने बारे में प्रकट करते समय ஒருவனும் அவன் அருகில் இருக்கவில்லை. कोई उसके पास नहीं था. அவன் சத்தமிட்டு அழுதான். वो चिल्लाकर रोया. அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள். उसे मिस्री लोग सुने. பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். फिरौन के घर वाले भी सुने. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. அப்பொழுது 4வது வசனம், அப்பொழுது யோசேப்பு चौथा वचन तब यूसुफ சகோதரர்களை நோக்கி भाइयों को देखकर என் கிட்ட வாருங்கள் என்றார். मेरे पास आओ. அவர்கள் கிட்ட போனார்கள். वे उसके पास गए. அப்பொழுது அவன், तब वो நீங்கள் எகிப்தியரிடத்திற்கு விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். और तुमने जो मुझे मिस्र के हाथ में बेच दिया था तुम्हारा भाई यूसुफ मैं ही हूँ. அல்லேலூயா, हालेलुया. ஏமன் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். वो अपने आप को उनका परिचय बता रहा है. Praise the Lord. Praise the Lord. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க अच्छे से ध्यान दीजिए தேவனுடைய பிள்ளைகளே. परमेश्वर के बच्चों ஏமன் யோசேப்பை பாருங்க. यूसुफ को देखिए. ஏமன் ஆவியை பெற்றிருந்தான். आत्मा को पाया था. தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தபடினாலே परमेश्वर की आत्मा को पाया था. इस वजह से சகோதரர்களை சிநேகிக்கிறார். भाइयों से प्रेम करता है. அல்லேலூயா. हालेलुया. யோசேப்புடைய சகோதரர்கள் நல்லவர்கள் அல்ல. यूसुफ के भाई लोग अच्छे व्यक्ति नहीं थे. பகைத்தவர்கள், बैर ही करते थे. வெறுத்தவர்கள், उससे नफरत करते थे. மிகவும் பகைத்தவர்கள், बहुत ही बैर करते थे. கொலை செய்ய சதி திட்டம் திட்டினவர்கள், अरे उसको मार डालने के लिए षड्यंत्र रचे. குழியில தூக்கி போட்டு சாப்பாடு இல்லாம வச்சிருந்தவன், अरे गड्ढे में उठा के फेंक कर बिना भोजन खिलाए वैसे ही रखे थे. விற்று போட்டவன், उसको बेच दिए थे. அவர்களை கட்டி அணைத்து முத்தமிடுகிறான் யோசேப்பு. उनको पकड़कर गले लगकर चुमा देता है यूसुफ. ஆமென். आमीन. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமே. पवित्र आत्मा को पाए गए. ஒழுங்கா நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட பேசுறோமா? ठीक से हमारे भाई बहन से बातें करते हैं क्या? கேட்டா ஒரு வார்த்தை, அவன் பொல்லாதவன். पूछेंगे तो एक ही बात, वो बुरा व्यक्ति. அவன் आमीन, அவன் आमीन. பொல்லாதவன், वो बुरा इंसान, அவன் மந்திரவாதம் செய்றவன். वो तो जादू टोना करने वाला इंसान. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया. யோசேப்பு यूसुफ தேவ ஆவியை பெற்றவன். परमेश्वर की आत्मा को पाया व्यक्ति. பக்கத்துல கையை பிடிச்சலுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் உங்கள் சகோதர சகோதரிகளை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டாம். तुम्हारे अंदर पवित्र आत्मा है तो तुम्हारे भाई बहनों से पूरे मन से प्रेम करना है. ஆமென். आमीन. அவன் உனக்கு விரோதமா கத்தியை தூக்கி இருக்கலாம். वो तेरे विरुद्ध छुरी निकाला होगा. உன் பங்கு சொத்தை அவன் ஆட்டையை போட்டிருக்கலாம். तेरे हिस्से का जो भी जायदाद था उसने हड़प लिया होगा. Praise the Lord. Praise the Lord. உனக்கு வர வேண்டிய நன்மையை கெடுத்திருக்கலாம். तेरे को आने वाली भलाइयों के बीच में टांग अड़ाया होगा. உன்னை கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம். तेरे लिए गाली दिया होगा. கை எடுத்து அடிச்சிருக்கலாம், செருப்பு வச்சு அடிச்சிருக்கலாம். तेरे को हाथ से मारा होगा या चप्पल से मारा होगा. ஆனா लेकिन தேவ ஆவியானவர் நமக்குள் இருப்பாருன்னு சொன்னா परमेश्वर का आत्मा हमारे अंदर है तो நாம் அவர்களை நேசிப்பது தான் அடையாளம். हम उनसे प्रेम करें, यही निशानी है. ஆமென். आमीन. இன்னைக்கு பகல் நேரத்துல आज दोपहर के समय உன் சகோதர சகோதரியை நேசிக்காம இருந்தா तेरे भाई तेरे बहन से तू प्रेम नहीं करता है நீ तो பேசுற அந்நிய பாஷை வேஸ்ட். तू जो अन्य भाषा बोल रहे हो वेस्ट है. அது डुप्लीकेट. वो डुप्लीकेट है. क्या है? क्या है? डुप्लीकेट. डुप्लीकेट. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. யோசேப்புக்குள்ள யோசேப்பு தேவ ஆவியை பெற்றவன். यूसुफ परमेश्वर की आत्मा को पाया व्यक्ति இவ்வளவு துஷ்டமான சகோதரர்களை நேசிக்கிறான். इतने दुष्ट और बुरे भाइयों से भी प्रेम करता है. Praise the Lord. Praise the Lord. நமக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அன்பின் ஆவியானவர். हमारे अंदर जो आत्मा परमेश्वर है उनका एक नाम है
प्रेमी आत्मा परमेश्वर। ஆவியானவர் நமக்குள்ளால இருந்தா तो आत्मा परमेश्वर हमारे अंदर है तो இன்னைக்கே சகோதர சகோதரிகள்கிட்ட போய் ஒப்புரவாகிறணும். तो आज ही जाकर भाई बहनों से मेल मिलाप कर लेना है। இல்லன்னா இயேசு வரும்போது இங்க தான் இருப்பீங்க. नहीं तो जब यीशु आएंगे तो इधर ही रहोगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு परमेश्वर की आत्मा को पाया हुआ यूसुफ எவ்வளவு அழகா தன் சகோதரரை சிநேகிக்கிறார். कितने अच्छे तरीके से अपने भाइयों से प्रेम करता है। Praise the Lord. Praise the Lord. இரண்டாவது காரியம், दूसरा कार्य, தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு परमेश्वर की आत्मा को पाया हुआ यूसुफ மற்றவர்கள் தவறுகள் செய்யும்போது दूसरे जब गलती किए திருத்துவதற்கு முயற்சி செய்கிறான். उन्हें सुधारने के लिए भी प्रयास कर रहा है தன்னையும் பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறான். और अपने आप को भी पवित्रता में बचा कर रखता है। ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் उत्पत्ति के पुस्तक का 37वां अध्याय இரண்டாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது. दूसरा वचन इस तरह कहता है, யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். यूसुफ 17 वर्ष के उम्र में अपने भाइयों के साथ भेड़ बकरियों को चरा रहा था। அந்த இளைஞன் वो जवान பில்காள் சில்பாள் என்னும் बिल्काल और सिल्पा नामक தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் अपने पिता के जो दूसरे पत्नियां थे குமாரரோடு இருந்து उनके पुत्रों के साथ रहकर அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவார். और उनके दुष्टता बुराई के काम को अपने पिता को बताता था। ஹல்லேலூயா. हालेलुया। யோசேப்பு என்ன செய்றான்? यूसुफ क्या करता है? ஏவன் 17 வயசு வரைக்கும் சகோதரரோட தான் இருக்கிறான். 17 वर्ष तक अपने भाइयों के साथ रहता है। அவன் சகோதரர்கள் செய்கிற தவறுகளை, उनके भाई लोग जो गलतियां करते थे, அவர்கள் செய்கிற பாவங்களை, वो जो पाप करते थे, அவர்கள் செய்கிற துன்மார்க்கத்தை वो जो दुष्टता का काम करते थे, தன் தகப்பனிடத்தில் வந்து சொல்லுவான். वो अपने पिताजी के पास आकर कहता था। ஹல்லேலூயா. हालेलुया। யார் தகப்பன்ட்ட வந்து சொல்றான்? क्यों पिताजी के पास आकर कह रहा है? இவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிறதான ஏக்கம். ये लोग पवित्रता का जीवन बिताए कर एक आस थी। பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் तो पवित्र आत्मा पाए वे परमेश्वर के बच्चों, ஒருத்தர் தவறு செய்கிறத பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க கூடாது. एक जन गलत काम कर रहे तो उसे देखकर चुपचाप नहीं बैठना है। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருத்தர் தப்பு செய்றாங்களா? एक जन गलत काम कर रहे क्या? உடனே நீ என்ன செய்யணும்? முதல்ல तुरंत पहला तुझे क्या करना है? அவங்கள்ட்ட போய் சொல்லணும், उनके पास जाकर बोलना है, நீ தப்பு பண்ற, तू गलत कर रहा है, இது சரியில்லை. ये सही नहीं है। அவனோட கூட்டு போட்டுக்கிறாங்க. और उसके साथ गले मत लग जाओ। வா, உன்ன மாதிரி தான் ஒரு ஆளை தேடிட்டு இருந்தேன். आजा, तेरे जैसे एक को ढूंढ रहा था। நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா போவோம். हम दोनों मिलके साथ में जाएंगे। ஆமென். आमीन। நானும் இந்த பாவம் செய்யறதுக்கு ரெடியா இருந்தேன், ஆள் இல்லாம இருந்தேன். मैं भी ये पाप करने के लिए रुका हुआ था, लोग नहीं ये करके वेट कर रहा था, உனக்காகத்தான் காத்திருந்தேன். तेरे लिए इंतजार कर रहा था। அப்படி இல்ல. ऐसा नहीं। யோசேப்பு என்ன செய்தான்? यूसुफ ने क्या किया? தன் சகோதரர்கள் செய்கிற பாவத்தை अपने भाई जो पाप कर रहे थे முதல்ல சொல்லி பார்த்திருப்பான். ஏய் செய்யாத. पहले बोलकर देखा होगा कि तू मत कर। இவன் கீழ்ப்படியல. इसने बात नहीं मानी। உடனே என்ன செய்றான்? तुरंत क्या किया? இவர்களை திருத்துவதற்கு इन्हें सुधारने के लिए யார்கிட்ட சொன்னா இவன் நல்லாவா? किससे कहूंगा तो ये सुधरेगा? தகப்பனிடத்துல வந்து சொல்றான். पिताजी के पास आकर कहता है, பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। திருத்த முயற்சி செய்யுங்கள். सुधारने की कोशिश कीजिए। திருந்தாத பட்சத்தில் जब नहीं सुधरते हैं அவர்கள் யார் பேச்ச கேட்பாங்க? वो किसकी बात सुनेंगे? அவர்களை யாரால் திருத்த முடியும்? उससे कौन सुधार सकता है? அவங்கள்ட்ட வந்து மெதுவா சொல்லி கொடுத்துருங்க. उनके पास आकर शांति में बता दीजिए। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। தேவ ஆவியை பெற்றவன் परमेश्वर की आत्मा को पाया हुआ। நம்ம என்ன செய்வோம்? உலகம் முழுசும் சொல்லிட்டே, அவனை பார்த்து அங்க, அவளை பார்த்து அங்க, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். हम तो दुनिया भर में फैलाते रहेंगे, अरे मैंने उसको वहां पर देखा, उस लड़की को वहां पर देखा था करके। அதுதான் தப்பு. यही गलत है। அதுதான் தப்பு. वही गलत है। யோசேப்பு அந்த வேலையை செய்யல. यूसुफ ने उस काम को नहीं किया। அப்பாட்ட நேரா வந்து சொல்றான். अपने पिताजी के पास सीधे आकर कहता है, Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் हमारे अंदर जो आत्मा परमेश्वर है, பாவத்தை குறித்தும், पाप के बारे में, நீதியை குறித்தும், धर्म के बारे में, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் न्याय के विषय में
डांट कर समझाते थे। பரிசுத்த ஆவியை பெற்ற யோசேப்பு तो पवित्र आत्मा को पाए हुए यूसुफ, தவறு செய்கிறவள பார்த்த உடனே சும்மா இருக்கல. अरे जो गलती कर रहे उन्हें देखकर चुपचाप नहीं रहा। Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா சொல்லுங்களா. हालेलुया बोलिए ना, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। யார் தவறு பண்ணாலும் சரி, कोई भी गलती करे, Praise the Lord, Praise the Lord, நேரடியா போய் சொல்லுங்க. सीधे जाके बोलिए। அதுக்கும் கீழ்ப்படியலையா, उसकी भी बात नहीं माने क्या? யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லுங்க. जिससे बोलना है उससे जाकर बताइए। என் பிள்ளை தப்பு பண்ணாலும் சரி, मेरा बच्चा गलती करे तो भी பாத்துட்டீங்கன்னா செருப்பாலே அடிச்சிருங்க. செருப்பாம் சி மூஞ்சிலே அடிச்சிருங்க. देख ले तो एक दे दीजिए चमाट, சாப்பல்ல அடிச்சிருங்க, ஒண்ணும் பண்ணாது. चप्पल से मांझ कुछ नहीं होगा। என் பிள்ளைகளை நீங்க அடிக்கிறதுக்கு உரிமை நான் தரேன் உங்களுக்கு. मेरे बच्चे को मारने के लिए आपको हक में देता हूँ। Praise the Lord. Praise the Lord. தப்பு பண்ணா எவர்னாலும் சரிதான். गलती क्या तो कोई भी क्यों ना हो। Praise the Lord. Praise the Lord. சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? जोर से हालेलुया नहीं बोलोगे? சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? हालेलुया नहीं बोलोगे? அல்லேலூயா. हालेलुया। ஆமென். मैन முதல்ல சொல்லி பாருங்க. पहले बोल कर देखिए। இல்லையா नहीं क्या? எங்க போடணுமோ அங்க போட்டு விட்டுருங்க. जहाँ पर देना है वहाँ दे दीजिए। நம்ம நோக்கம் என்னது? हमारा मकसद क्या है? அவங்க பரிசுத்தமா வாழணும். वे पवित्रता का जीवन बिताए, அவங்க பாவத்தை விட்டு வெளியே வந்துடணும். वे पाप से बाहर निकले। இவன் யோசேப்புடைய நோக்கம் என்ன? यूसुफ का मकसद क्या है? என் சகோதரர்கள் பாவத்தை விட்டு வெளியே வரணும். मेरे भाई लोग पाप से बाहर आना चाहिए। சகோதரர்கள் பரிசுத்தமா வாழணும். मेरे भाई लोग पवित्र जीवन जीना चाहिए। ஏன்னா யோசேப்புக்கு தெரியும், क्योंकि यूसुफ को मालूम है என் சகோதரர்கள் வாக்குத்தத்தத்தின் சந்ததிகள். मेरे भाई लोग वादा के संतान हैं। பாவத்தில் இருந்தால் पाप में रहेंगे तो தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறுவதில்லை. परमेश्वर जो योजना उनके ऊपर रखे वो पूरा नहीं होगा। சபையே, कलीसिया, நீயும் உன் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின் சந்ததிகள். तू और तेरा संतान जो वादा के संतान है। பாவத்தில் இருந்தால் पाप में रहेंगे तो தேவன் உனக்கு வாக்கு பண்ணியது நிறைவேறுவதில்லை. परमेश्वर ने जो तुझसे वादा किया वो पूरा नहीं होगा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। சபையில யார் பாவம் செய்தாலும் சரி, कलीसिया के अंदर कोई भी पाप किया तो அப்பன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நேரடியா முகத்துக்கு முகத்து சொல்லிருங்க. अरे टप करके आपको पता चला तो सीधे सामने चेहरे में बोल दीजिए। சொல்லிரு. डायरेक्ट बोल दे, தெரியல பாவம் செய்ற நீ, तू पाप कर रहा है। வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்பதை நீ மறந்துடாத. तू वादा का संतान है करके मत भूल। தேவனுடைய கோபம் உன் மேல் வரும். परमेश्वर का क्रोध तेरे ऊपर भड़केगा। அதுக்கும் கீழ்ப்படியலனா பாஸ்டர் சொல்லிருங்க. उसकी भी बात नहीं माने तो पास्टर को बताइए। Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। நமக்கு தேவை, हमें जरूरत, நாமும் நம்முடைய சந்ததிகளும் தேவ ராஜ்யத்துக்குள்ளால போன हम हमारे संतान हमारे भाई लोग स्वर्ग के राज में जाए। பரிசுத்த ஆவியை பெற்ற யோசேப்புக்குள்ளால அந்த சிந்தை தான். पवित्र आत्मा को पाए हुए यूसुफ के अंदर वही विचार। அல்லேலூயா. हालेलुया। சகோதரர்கள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும். उसके भाई लोग कैसे भी मन फिराने चाहिए। அவர்கள் பாவத்தை விட வேண்டாம். वे पाप को छोड़ने चाहिए। அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டாம். वे परमेश्वर से डर कर जीना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। யோசேப்புடைய நோக்கம் यूसुफ का मकसद தன் சகோதரர்களை குற்றம் சாட்டுவது அல்ல. अपने भाइयों के ऊपर दोष लगाना नहीं। நல்லா புரிஞ்சிடுங்க. अच्छे से जान लीजिए, யோசேப்புடைய நோக்கம் यूसुफ का मकसद தன் சகோதரர்களை குற்றம் சாட்டுவதல்ல. अपने भाइयों के ऊपर दोष लगाना नहीं। அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான முயற்சியை அவன் செய்கிறான். वे मन फिर रहा है उसके लिए वो प्रयास कर रहा है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। யார் பாவம் செய்தாலும் குற்றம் சாட்டாத. कोई भी पाप करे दोष मत लगा, ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்கிற நம்ம நாளைக்கு அதே பாவத்துல விழக்கூடும். क्योंकि आज जब अच्छे कल हो सकता है उसी पाप में हम गिरे। அவர்கள் மனம் திரும்புவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டாம். वे मन फिराए उसके लिए प्रयास कीजिए। அதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றவனின் அடையாளம். वही पवित्र आत्मा पाए हुए का निशानी है। ஹalleluya சொல்லுங்க. அதே நேரத்துல उसी समय யோசேப்பு यूसुफ தன் வாழ்க்கையும் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான். अपने जीवन को भी पवित्रता में बचा कर रखा। பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ மனுஷன் पवित्र आत्मा को पाए हुआ परमेश्वर का मनुष्य தன்னையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். अपने आप को भी पवित्रता में बचा कर रखना है மற்றவர்களையும் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்ய வேண்டும். और दूसरों को भी पाप से बाहर निकालने के लिए मदद करना चाहिए। மற்றவர்கள் பாவத்தை குறித்து எச்சரிக்க வேண்டும். दूसरों को पाप करते हुए देखकर चेतावनी देनी है। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा எச்சரிப்பின் ஆவியானவர், चेतावनी देने वाला आत्मा है, கண்டிப்பின் ஆவியானவர். डांटने वाला आत्मा है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஹalleluya. हालेलुया। நம்முடைய தேவன் हमारा परमेश्वर அன்புள்ளவர், प्रेमी परमेश्वर ஆப்போசிட்ல और उसके सामने பட்சிக்கிற जलाने वाला, பட்சிக்கிற जलाने वाला। சத்தமா சொல்லுங்களா. जोर से बोलिए ना। பட்சிக்கிற அக்கினி சேர்ந்து சொல்லுங்க. பட்சிக்கிற அக்கினி. ஹalleluya.
हालेलुया அல்லேலூயா. हालेलुया சில நேரத்துல அன்பா பேசுவாரு, कुछ समय प्रेम से बोलेंगे, பாவம் செய்தா எச்சரிப்போடு கண்டிப்போட பேசக்கூடியவர் தான். पाप करेंगे तो जो चेतावनी के साथ डांट कर समझाएंगे, எப்பவுமே அன்பா பேசிட்டு இருக்க மாட்டாரு. हमेशा ही प्रेम से नहीं बोलेंगे, அவருக்கும் கோபம் வரும். उनको भी गुस्सा आता है। அப்படின்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லி இருக்கு. ऐसा मैं नहीं कह रहा हूँ, बाइबल कहा है। இருக்கா இல்லையா? है कि नहीं? இருக்கா இல்லையா? है कि नहीं? இருக்கா இல்லையா? है कि नहीं? ஆமென். आमीन। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। நான் ஒரு பாஸ்டர்ட்ட பேசிருந்தேன். मैं एक पास्टर जी से बात कर रहा था। ஒரு 2 நாள் அவர் கூட தான் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை. 1-2 दिन उनके साथ ही रुकने की ऐसी स्थिति थी। அவர்ட்ட வந்து ஒரு விசுவாசி சொல்லிச்சான். उनके पास आकर एक विश्वासी ने कहा, पास्टर பாவத்தை கண்டிச்சலாம் இனிமேல் பிரசங்கம் பண்ண கூடாது. पाप के बारे में डांट कर आगे से प्रचार मत करो। பண்ணனால் करोगे तो நான் இங்க இருக்க மாட்டேன். मैं यहाँ नहीं रहूंगा। நல்லது தானே? अच्छी बात है ना? நீ இல்லாம இருந்தா தானே நல்லது. तू नहीं रहेगा तभी तो अच्छा है। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। இவர் மறுபடியும் பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாராம். ये फिर से पाप के बारे में प्रचार किए। இப்ப அவ இங்க இல்ல. अब वो यहाँ नहीं है। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஏன் இல்ல? क्यों नहीं है? பாவத்தை விடுவதற்கு மனம் இல்லை, ஆகவே அவள் இங்கே இல்லை. पाप को छोड़ने का मन नहीं, इसीलिए वो भी यहाँ पर नहीं। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். நீங்க சொல்றது எனக்கு பிடிக்கல. जोर से बोलिए। ஜோர் சே बोलिए. அவனுக்கு விளங்கி இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குச்சு? பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். சத்தமா இன்னும் சிலருக்கெல்லாம் வாயில இன்னும் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அப்ப நம்முடைய தேவன் என்ன செய்வாரு? பாவத்தை குறித்து கண்டிப்பார். तो हमारा परमेश्वर पाप के बारे में डांटेंगे। ஆமென். आमीन। அந்த பொம்பளை சொல்லிச்சான், उस बहन ने कहा, நான் வேற சர்ச்சுக்கு போவேன். मैं दूसरे चर्च में जाऊंगी। நாசமா போனது எங்க போனாலும் நாசம்தான். नाश होने वाली जहाँ कहीं जाएगी वहाँ नाश ही होगा। அந்த சபையும் கெடுத்துக்கிட்டு தான் வரும். उस कलीसिया को बिगाड़ कर आएगी। அவர் ரொம்ப வருத்தத்தோட என்று சொன்னார். वो बहुत ही तकलीफ के साथ मुझसे कहे। நான் சொன்னேன், मैंने कहा, ஆண்டவர் உம்மை காப்பாத்தி இருக்கிறார். परमेश्वर ने आपको बचाया गया। அது சர்ச்சில் இருந்தா वो चर्च में रहेगी तो பாவம் பெருகி இருக்கும். पाप बढ़ते रहेगा। ஆண்டவர் உம்மை நேசிக்கிறார். परमेश्वर आपसे प्रेम करते। போனதை குறித்து கவலைப்படாதிரும். जो गया उसके बारे में चिंता मत करो। கர்த்தர் புதிதாய் 1000 தருவார். परमेश्वर नया 1000 देंगे। Praise the Lord. Praise the Lord। பாவத்தை குறிக்காத ஒரு பேமன் கண்டிக்காத பிரசங்கமே வேதாகமத்தில் இல்லை. पाप के बारे में डांटने का डांटे नहीं, ऐसा संदेश ही पवित्र शास्त्र में नहीं। சொல்றது விளங்குதா? मैं जो बोल रहा समझ में आया? எனக்கு என்னமோ இப்ப நான் இந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் ஏறி வர்றது மாதிரி தெரியுது எனக்கு. मुझे क्यों ये सब्जेक्ट में थोड़ा ऊपर चढ़कर आ रहा ऐसा लग रहा है। யாருக்கோ மனசுல இது ஓடுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. किसी के मन में दौड़ रहा है कर मुझे एहसास हो रहा है। சும்மா எப்பவும் இப்படி தான் பேசுறாரு. ये हमेशा ऐसे बोलते हैं। அன்பா பேசுறதுக்கு தெரியாது போல இருக்கு. प्रेम से बोलना ही नहीं आता है कर எனக்கு இந்த அபிஷேகத்துல தான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். मुझे जो अभिषेक दे उसी में मैं प्रचार कर सकता हूं। हालेलुया 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 हालेलुया। பரிசுத்த ஆவியை பெற்ற யோசேப்பு पवित्र आत्मा को पाए हुआ यूसुफ தன் சகோதரர்கள் பாவம் செய்கிறதை அவன் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. अपने भाई जो पाप करे थे उसे वो सहन नहीं कर सका। அவனுக்கு தெரியும், उसको मालूम है இது வாக்குத்தத்தத்தின் சந்ததி, ये वादा के संतान है, தேவராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டிய சந்ததி, ये परमेश्वर के राज्य को स्वतंत्र करने वाले संतान है। பாவத்தில் இருந்தா पाप में रहेंगे तो தேவ கோபம் உண்டாகும். परमेश्वर का क्रोध भड़केगा। ஆகவே इसीलिए இவர்களை வெளியே கொண்டு வர பிரயாசப்பட வேண்டாம். इन्हें बाहर ले आने के लिए प्रयास करना है। அல்லேலூயா हालेलुया। சபையில யார் தப்பு பண்ணாலும் சரி, कलीसिया में कोई भी गलती करे, பரிசுத்த ஆவியை பெற்ற தேவப்பிள்ளை நேரடியா பேசு. पवित्र आत्मा को पाए हुआ परमेश्वर का बच्चा सीधे सामने बोल। அதுக்காக குற்றம் சுமத்தால, उसके लिए तू दोष मत लगा, அதுக்காக அவங்கள பாவின்னு பார்த்துக்கிட்டு இருக்காத. इसके लिए वो पापी है करके मत देख। அவர்கள் ஒரு நாள் மனம் திரும்புவார்கள், वे एक दिन मन फिराएंगे, அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள், वे पवित्र होंगे, அவர்கள் பாவம் மன்னிக்கப்படும், उनका पाप क्षमा किया जाएगा। அவர்கள் சில வேளை உன்னை விடவும் பரிசுத்தவான்களாய் வாழ்வார்கள். மறுபடி हो सकता है वो तेरे से भी अधिक पवित्र आगे जिएंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இயேசு பாவிகளை மன்னித்தார். यीशु पापियों को क्षमा किए। மன்னித்த பிறகு அவர்களை அவர் பாவியாய் பார்க்கவில்லை, क्षमा करने के बाद उनको पापी है उस नजर से नहीं देखे, பரிசுத்தவான்களாகவே பார்த்தார். पवित्र भक्त कर देखे। அல்லேலூயா हालेलुया। நம்முடைய பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறார். हमारे पापों को यीशु ने क्षमा किया है। இயேசு இப்ப நம்ம பாவியா பார்க்கலையா, यीशु अब हमें एक पापी ऐसा नहीं देखते, பரிசுத்தவானாகவும்
पवित्र भक्त அவருடைய மகனாகவும் மகளாகவும் பார்க்கிறார். उनका बेटा है, उनकी बेटी है कर देखते हैं. அதனால इसलिए பாவம் செய்கிறவங்கள பாவினே பார்த்துட்டு இருக்காதீங்க. पाप जो करते हो पापी है करके उसी नजर से मत देखिए. ஹalleluya சொல்லுங்களா. हालेलुया बोलिए ना. ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. மற்றவர்களை சீர்திருத்தும் வேலை, दूसरों को सही ठीक करने का काम. அதனிடத்தில் தன்னுடைய வாழ்க்கை, யோசேப்புடைய வாழ்க்கை, उसी समय अपना खुद का जीवन, यूसुफ का जीवन, பரிசுத்தத்துக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. पवित्रता के लिए अर्पण किया हुआ जीवन. பாவம் அவனை தேடி வந்துச்சு. पाप उसे ढूंढ कर आया. பாவம் அவனை இழுக்க கூட செய்துச்சு. पाप उसे खींचा भी. Praise the Lord. Praise the Lord. போத்திபாருடைய வீட்ல, पोतीपार के घर पर போத்திபாருடைய மனைவி पोतीपार की पत्नी அப்பப்ப வந்து அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாளாம். तब तब आकर उसे टॉर्चर करती थी. பைபிள்ல இருக்கு. बाइबल में है. அப்பப்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா. तब तब आकर टॉर्चर करती थी. வா பாவம் செய்யலாம். आप पाप करते हैं என் புருஷன் இங்க இல்ல, क्योंकि उसका मेरा पति यहाँ नहीं நீ है, வந்துரு. तू आ जा. பைபிள் சொல்லுது बाइबल कहता அவன் है அதற்கு சம்மதிக்கவில்லை. वो उससे संबंधित नहीं हुआ. அந்த பாவம் இவனை பிடித்து இழுக்கிறது. वो पाप इसे पकड़कर खींचने लगा. ஆனால் யோசேப்பு लेकिन यूसुफ தேவாவியை பெற்றவன். परमेश्वर की आत्मा को पाया हुआ, வஸ்திரத்தை உதறிவிட்டு ஓடுகிறான். वस्त्र को छोड़कर भागा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. பக்கத்துல அப்பா அம்மா கிடையாது, बगल में माता पिता नहीं, அவனை கண்டிக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, उसको डांटने के लिए कोई भी नहीं, பாஸ்டர் கிடையாது, पास्टर नहीं, உபதேசியார் கிடையாது, उपदेशक नहीं, ஒருத்தரும் கிடையாது. एक भी व्यक्ति नहीं. ஆனா அவனுடைய சிந்தை தேவாவியை பெற்றவனுடைய சிந்தை. लेकिन उसका विचार परमेश्वर की आत्मा को पाए व्यक्ति का विचार, கர்த்தர் என்னை பார்க்கிறார். परमेश्वर मुझे देख रहे. யார் பார்க்கிறா? कौन मुझे देख रहा है? யார் பார்க்கிறா? कौन मुझे देख रहा है? கர்த்தர் என்னை பார்க்கிறார். परमेश्वर मुझे देख रहे. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்தம் தான் எனக்கு முக்கியம். पवित्रता ही मेरे लिए मुख्य है. தேவாவியை பெற்ற தேவ பிள்ளையே, परमेश्वर की आत्मा पाए परमेश्वर के बच्चे, பரிசுத்தம் தான் நமக்கு முக்கியம். पवित्रता ही हमारे लिए मुख्य है. பரிசுத்தம் தான் முக்கியம். पवित्रता ही मुख्य है. யார் ஆண்டவரை தரிசிப்பார்கள்? कौन परमेश्वर का दर्शन करेंगे? பரிசுத்தம் உள்ளவர்கள். पवित्र लोग. யார் இயேசுவின் வருகையிலே கடந்து போவார்கள்? कौन यीशु के आगमन में उनके साथ जाएंगे? பரிசுத்தம் உள்ளவர்கள். पवित्र लोग. நம்முடைய தேவன் பரிசுத்தர். हमारा परमेश्वर पवित्र है. நமக்கு தேவன் தந்திருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி. और हमें जो परमेश्वर ने आत्मा दिया है वो पवित्र आत्मा है. பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள் பாவத்தை விட்டு ஓடணும். पवित्र आत्मा पाए वे परमेश्वर के बच्चों पाप को छोड़कर भागना है. உனக்கு நேரா வந்துகிட்டு தான் இருக்கும் பாவம். तेरे सामने से आते ही रहेगा पाप. பாவம் உன்னை பிடிச்சு இழுக்கிறதுக்கு பிரயாசப்பட. पाप तुझे पकड़कर खींचने के लिए प्रयास करेगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு பாஸ்டர்ட்ட பேசியிருந்தேன். एक पास्टर से बात कर रहा था. கொஞ்ச நேரத்துல இந்த பாண்டிச்சேரி பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். थोड़े समय में हम जब पांडिचेरी बीच सब जाकर आए, அந்த பீச்சே வித்தியாசமா இருக்கு. वो बीच ही अलग है. கொஞ்சம் தூரம் நல்லா இருக்கு, அதுக்கு அப்புறம் பயங்கர பள்ளம். थोड़ा दूर अच्छा, उसके बाद भयंकर गड्ढा. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் அந்த அவன் அப்படியே நீச்சல் அடிச்சு போனாராம். एक दिन एक पास्टर वहां पर ऐसे तैरते हुए गए. அங்க போனவன் ஒரு சுழியில மாட்டிட்டாரு. वहां पर जाते हुए एक जो चक्री में फंस गए. நல்ல நீச்சல் தெரியும், अच्छा सा तैरना आता है, சுழியில மாட்டும்போது ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரா, लेकिन उस पानी के चक्र में जब फंस गए तो परमेश्वर से एक बात कहे, என்ன சாகடிக்கிறதுக்கா ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு அழைச்சீர்? मुझे मार डालने के लिए सेवकाई में आप बुलाए क्या? ஆண்டவருடைய கிருபையின் கரம் தூக்கி எடுத்துட்டு परमेश्वर का अनुग्रह का हाथ उन्हें पकड़कर उठा लिया. அதுக்கு பிறகு उसके बाद அந்த பாஸ்டர் சாகிறது வரைக்கும் கடல் தண்ணியிலே கால் வைக்கலையா. उसके बाद पास्टर मरने तक समुद्र के पानी में अपना पैर नहीं रखे. ஏன் உங்களுக்கு இதை சொன்னேன் தெரியுமா? क्यों आपसे ये बताया मालूम है क्या? பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், पाप को छोड़कर बाहर आ गए. அந்த சுழியில இருந்து வெளியே வந்துட்டோம். उस जो चक्कर में जो फंसे थे उससे बाहर आ गए. நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். हमें एक फैसला होना चाहिए. சாகிறது வரைக்கும் அந்த பாவத்துல இனி கால் வைக்க கூடாது. मरते दम तक उस पाप में मुझे पैर नहीं रखना है. விழுந்து போன இடத்துல இருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறாரு. गिरे हुए स्थान से परमेश्वर ने मुझे उठाया है. இனி நான் விழக்கூடாது. आगे मुझे नहीं गिरना है. இனி நான் आगे मुझे வாங்கி போயிடக்கூடாது. पीछे नहीं जाना है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளால இருக்கிறாரு. पवित्र आत्मा हमारे अंदर है. பரிசுத்தமா வாழ நிச்சயம் உதவி செய்வார். पवित्रता का जीवन जीने के लिए निश्चय मदद करेंगे. நீ அவருக்கு உதவி செய்தா போதும். तू उनकी मदद
करेगा तो काफी है, அவரை சார்ந்துட்டா போதா तो उनके ऊपर निर्भर हो गया तो काफी है, சுத்தமா வாழ முடியும். पवित्रता से जीवन जी सकते हैं। ஹalleluya. हालेलुया। பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றான், फिरौन यूसुफ को देख कर कहता है, தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேற யாரும் இல்ல. परमेश्वर की आत्मा को पाया हुआ इसके जैसा और कोई नहीं है। பார்வோன் பார்க்கறான், फिरौन देख रहा है, இவன் மத்தவனோட வித்தியாசமா இருக்கான்ப்பா. अरे बाकी सभी लोगों से अलग है, இவன் சிறைச்சாலையில இருந்தாலும் ये जेल में है तो भी மத்தவங்களை விட வித்தியாசமா இருக்கான்ப்பா. दूसरे लोगों से अलग है। ஹalleluya. हालेलुया। உலகம் அப்படி சொல்லணும். दुनिया तुझे देखकर वैसा बोलना चाहिए। தேவ ஆவியை பெற்ற பிள்ளையை பார்த்து உலகம் சொல்லணும் அப்படி. परमेश्वर की आत्मा को पाए व्यक्ति को देखकर दुनिया बोलनी चाहिए। ஹalleluya. हालेलुया। யோசேப்பை பகைத்த அவன் சகோதரர்களையும் சிநேகிக்கிறான். यूसुफ से बैर के भाइयों से भी यूसुफ प्रेम करता है। சகோதரர்களை சிநேகிங்க. भाइयों से प्रेम कीजिए। பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, पवित्र आत्मा साफ कह रहे, சகோதர சகோதரிகளை சிநேகிங்க. भाई और बहनों से प्रेम कीजिए, எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி. वो किसी भी प्रकार के क्यों ना ஒருவேளை हो। உன்னை பார்த்து சொல்லியிருக்கலாம், हो सकता है तुझे देखकर कहे होंगे, செத்தா கூட என் வீட்டுக்கு வராத, मैं मर भी जाऊं तो मेरे घर पे मत आ, மூஞ்ச வந்து பார்க்காதேன்னு சொல்லியிருக்கலாம். मेरा चेहरा आके मत देख करके बोले होंगे। உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். आपके अंदर जो आत्मा परमेश्वर है वो प्रेमी परमेश्वर है। யோசேப்புக்குள் இருந்த ஆவியானவர் தான். यूसुफ के अंदर जो आत्मा परमेश्वर थे वही है। அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க, என்ன उनसे फोन कर बात कीजिए। Praise the Lord. Praise the Lord। அவன் வீட்டுக்கு போங்க, उनके घर पर जाइए, அவன் விஷம் ஒண்ணும் தர மாட்டான். वो जहर सब नहीं देगा। ஆண்டவருடைய ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். परमेश्वर का आत्मा आपके साथ है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது, दूसरा, ஏமன் பாவத்தை பார்க்கும்போது எச்சரிப்பு கொடுங்க. पाप को देखते हुए चेतावनी दीजिए। பரிசுத்தவான்கள் பாவம் செய்கிறத பார்க்கும்போது எச்சரிப்பு கொடுங்க. पवित्र लोग जब पाप करते तो उन्हें चेतावनी दीजिए। நீங்களும் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். तुम भी तुम्हारी पवित्रता को बचा कर रखो। அடுத்த வாரம் தொடர்ந்து உங்களோட பேசுவேன். अगले हफ्ते लगातार इसके आगे की बातों को கண்களை बताऊंगा। மூடுவோம். आंखों को बंद करें, முழங்கால் படிடுவா. घुटने टेके, ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना करने जा रहे हैं। எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிக்க போறோம். सभी घुटने टेककर हम प्रार्थना करें। பரிசுத்த ஆவியை பெற்ற தெய்வ பிள்ளைகள், पवित्र आत्मा को पाए परमेश्वर के बच्चों, மூணு காரியம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 3 कार्य आपसे कहे। ஒன்னு வித்தியாசமான லைஃப். एक अलग जिंदगी। உலகம் உன்னை பார்க்கும்போது உனக்குள்ள நிறைய வித்தியாசத்தை பார்க்கணும். दुनिया तुझे देखते तेरे अंदर बहुत से जो अलगपन फर्क को देखना चाहिए। பார்வோன் கொஞ்ச நேரம் தான் பார்த்தான். फिरौन थोड़े समय देखा, கொஞ்ச நேரத்துல थोड़े ही समय में பெரிய வித்தியாசத்தை காத்தான். एक बड़े अंतर को देखा। உலகம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கா. दुनिया तुझे देखते रहेगा। கரம் உயர்த்தி சொல்ல, ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर बोल, परमेश्वर। முதலாவது சொல்லி, எனக்குள் தந்திருக்கிற பரிசுத்த ஆவிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பி. पहले मेरे लिए दिए हुए पवित्र आत्मा के लिए परमेश्वर की स्तुति कर சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே जोर से आवाज उठाकर बोलिए, எனக்காக தந்திருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். मेरे लिए दिए हुए पवित्र आत्मा के अभिषेक के लिए धन्यवाद। கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर உமக்கு बोलिए, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. आपको धन्यवाद पिता। நன்றி அப்பான்னு சொல்லுங்க. धन्यवाद पिता। நன்றி அப்பான்னு சொல்லுங்க. धन्यवाद पिता। இப்ப கரம் உயர்த்தி சொல்லுங்க, வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. आप दाहिने हाथ को स्वर्ग पर उठाकर बोलिए, யோசேப்பு போல यूसुफ की तरह உலகம் என்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டாம். दुनिया मुझे पता लगाना எனக்குள் चाहिए, தேவ ஆவியானவர் இருக்கிறார். मेरे अंदर परमेश्वर का आत्मा है। உலகம் உலகம் என்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டாம். दुनिया मुझे पता लगाना चाहिए, நான் உலகத்தானை போல அல்ல. मैं दुनिया के लोग के जैसा नहीं, எனக்குள் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. मेरे अंदर एक फर्क है, எனக்குள் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. मेरे अंदर एक अलगपन है, எனக்குள் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. मेरे अंदर एक अंतर है। கரம் உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर बोल, परमेश्वर அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். वैसा जीवन जीना चाहता हूँ, அப்படிப்பட்ட ஆமென் வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். वैसा जीवन जीना चाहता हूँ, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். वैसा जीवन जीना चाहता हूँ, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். वैसा जीवन जीना चाहता हूँ, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். वैसा जीवन जीना चाहता हूँ। எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. मेरी मदद कीजिए बोलकर प्रार्थना कीजिए, मेरी मदद कीजिए बोलकर प्रार्थना कीजिए। கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर बोलिए, சத்தமா கேளுங்க. आवाज उठाकर बोलिए, மற்றவங்கள மாதிரி நான் வாழ விரும்பல. दूसरों के जैसा मैं जीना மற்ற नहीं கிறிஸ்தவங்களை चाहता, போல வாழ விரும்பல. दूसरे मसीहों के जैसा मैं जीना नहीं चाहता, உலகத்தான போல வாழ விரும்பல. दुनिया के लोग के जैसा मैं जीना नहीं चाहता, உலகத்தான போல நான் வாழ விரும்பல. दुनिया के लोग के जैसा मैं जीना नहीं चाहता, யோசேப்பு போல यूसुफ की तरह வித்தியாசமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். एक अलग जीवन जीना चाहता हूँ। உலகம் என்னை பார்க்கும்போது दुनिया जब मुझे देखेगी, வித்தியாசத்தை காணட்டும். फर्क को देखे, வித்தியாசத்தை காணட்டும். फर्क को देखे, எனக்குள் ஆவியானவர் இருக்கிறதை உலகம் காணட்டும். मेरे अंदर आत्मा परमेश्वर है करके दुनिया जाने। எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना करेंगे? நீ ஜெபி வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே
प्रार्थना कीजिए, प्रार्थना कीजिए, आप लोग प्रार्थना कीजिए। जवान भाई जवान बहन मुंह खोलकर परमेश्वर से कहिए, உலகம் என்னை வித்தியாசம் காணும் அளவுக்கு दुनिया मुझ में अंतर देखे वैसा நான் வாழ விரும்புகிறேன், मैं जीना चाहता हूँ, நான் வாழ விரும்புகிறேன். मैं जीना चाहता हूँ। இன்னைக்கு பகல் நேரத்தில் கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். आज इस दोपहर के समय परमेश्वर तुझसे बात किए। உனக்கு விரோதமா சகோதரர்கள் சகோதரிகள் குடும்பம் விரோதமா வந்ததுனால तेरे विरोध, तेरे भाई बहन, तेरा परिवार विरोध आया, इस वजह से அவங்கள்ட்ட பகைச்சுக்கிட்டு இருக்கிற, उनसे तू बैर कर रहा है, அவங்கள நேசிக்கிறது இல்ல, उनसे प्रेम नहीं करता, அவங்கள்ட்ட பேசுறது இல்ல. उनसे बातें नहीं करता। இன்னைக்கு ஆவியானவர் தெளிவா சொல்றார். आज आत्मा परमेश्वर साफ कह रहे हैं। யோசேப்பை பாருங்க, यूसुफ को देखिए, பகைத்தார்கள், बैर किए, மிகவும் பகைத்தார்கள், बहुत ही बैर किए, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள், और भी अधिक बैर किए, கொலை செய்ய சதிமோச திட்டங்கள் வைத்தார்கள், और कत्ल करने का षड्यंत्र रचे, குழியில் தூக்கி போட்டார்கள், गड्ढे में उठाकर फेंके, 20 வெள்ளி காசுக்கு விற்றார்கள், 20 चांदी के सिक्के के लिए बेचे, அவர்களையும் उन्हें भी சிநேகிக்கிறான், प्रेम किया, கழுத்தை கட்டி பிடிச்சு முத்தமிட்டு அழுகிறான், गर्दन को हाथों से कसकर गले लगकर चूमा देकर रो रहा है। அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த சிநேகம் அவனால அடக்கவே முடியல. उनसे प्रेम करने का जो स्नेह था वो उसे रोक ही नहीं सका। இன்னைக்கு பகல் நேரத்துல आज इस दोपहर के समय தெளிவா பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், साफ पवित्र आत्मा कह रहे உன்னை हैं, ஆண்டவர் நேசிக்கிறார். तुझसे परमेश्वर प्रेम करते गए, இந்த கரத்தை மார்போடு அணைத்துக் கொண்டு दोनों हाथों को सीने से लगाकर, நேர் முழங்கால நிக்க முடிஞ்ச நேர் முழங்கால நின்னு सीधे घुटने टेक सकता है तो सीधे घुटने टेक कर ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, परमेश्वर को देखकर बोल, ஆண்டவரே परमेश्वर, ஆண்டவரே परमेश्वर, சொல்லுங்க, ஆண்டவரே परमेश्वर, என் சகோதர சகோதரிகளை मेरे भाई बहनों को நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க, प्रेम करने का मुझे मेरी मदद कीजिए, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, मेरी मदद कीजिए, எனக்கு உதவி செய்யுங்க, मेरी मदद कीजिए, எனக்கு உதவி செய்யுங்க, मेरी मदद कीजिए, எனக்கு உதவி செய்யுங்க. मेरी मदद कीजिए। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் कितने लोग ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, एक निर्णय लेंगे, இன்னைக்கு நான் आज मैं ஒரு தீர்மானத்தோட நான் போறேன், एक निर्णय के साथ यहाँ से जा रहा हूँ, இன்னைக்கு போன உடனே आज जाने के बाद, இன்னைக்கு போன உடனே आज जाने के बाद तुरंत நான் உங்கள்ட்ட ஒப்புரவாயிக்கிறேன். मैं उनसे मेल मिलाप कर लूंगा। உன்னை தேவையில்லாம பேசுறவங்க தான் वो अकारण तेरे बारे में बातें किए, ஒப்புரவாகிறதுக்கு ரெடியா இருக்கிறியா? मेल मिलाप समझौता करने के लिए तैयार है क्या? அதான் பரிசுத்த ஆவியானவர், वही पवित्र आत्मा, அதான் பரிசுத்த ஆவியானவர். वही पवित्र आत्मा। கடைசியா अंत में நீ பரிசுத்தமா வாழணும், तू पवित्रता का जीवन जी, ஏன்னா உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை எதிர்பார்க்கிறார். क्योंकि तेरे अंदर जो पवित्र आत्मा है उसे उम्मीद करते गए। அதே நேரத்துல उसी समय மற்றவங்களை दूसरों को பாவம் செய்யும்போது पाप करते समय கண்டிக்க கூடியது, डांटने का, கண்டிக்க கூடியது डांटने का அந்த அனுபவம் உனக்குள்ளால இருக்கணும். वो अनुभव तेरे अंदर रहे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டே இரு. परमेश्वर से समझौता करके समर्पण करके प्रार्थना करते रहेंगे। உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, கரம் தட்டி பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றி நின்று
பாடுவோம். முளையான ஓ தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளை, பாவம் கழுவி, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, கரங்களை தட்டி பாடுவோம். ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, 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 ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்புக்குள் இருந்த ஆவியானவர் எப்படி அவனுக்குள் இருந்து கிரியை செய்தீரோ, இன்றைக்கு ராமன் பகல் நேரத்தில் என் பிள்ளைகளுக்குள்ளும் கடந்து வந்து அதே கிரியைகளை காணும்படி ஆவியானவர் என்ன விரும்புகிறீரோ அந்த கிரியைகள் என் பிள்ளைகளுக்குள்ளால உண்டாவதற்கு, என் ஆண்டவராக இயேசுவை நாமம் மகிமைப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகள் மேலே இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆவியிலே நிறைந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியின் பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யோசேப்புக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை எப்படி கைட் பண்ண ஆரம்பிச்சாரோ அதே அபிஷேகத்தின் ஆவியானவர் இன்றைக்கும் நம்மை கைட் பண்ண ஆரம்பிப்பார், வழிநடத்த ஆரம்பிப்பார். தேவன் விரும்பக்கூடிய கிரியைகள் நமக்குள் உண்டாக ஆரம்பிக்கும். தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் என் மூலமாய் பூரணமாய் பிரகடனப்பட ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிரியைகளை உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்வ ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஹல்லேலூயா ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. எனக்குள் இருக்கிறதான ஏமன் ஆண்டவரே சகோதர சிநேகம் இல்லாத நிலை என்னை விட்டு மாறட்டும், பரிசுத்தம் இல்லாத நிலை மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்குள்ளால ஆண்டவரே ஸ்தோத்திர வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை ஏமன் எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த அனுபவம் என்னை விட்டு மாறட்டும். ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. பலமுள்ள ஆவியானவர் எனக்குள் இறங்கி வருவீராக. ஓ ரபா லாதா ரபா லாதா ரபா லபா ஓ ரபா லாதா ரபா லா ஷபா லாதா ரபா ஓ ரிபிகமா லாதா ரபா லாதா ரபா லபோ ரபோ ரியா ஓ ரபா லா ஸ்வியந்தன ரபோ ரபோ ரியந்தன ரபோ ரபா சியாரா ரபா. இந்த கால நேரத்தில்
इस सुबह के समय இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போகும்போது इस जगह को छोड़कर जाने से पहले ஒரு தீர்மானத்தோட போ. एक निर्णय के साथ जा। யோசேப்புக்குள்ளால ஆவியானவர் இருந்தார். यूसुफ के अंदर आत्मा परमेश्वर थे। வித்தியாசமான வாழ்க்கை, अलग जीवन, சகோதர சிநேகமுள்ள வாழ்க்கை, भाइयों के प्रति प्रेम का जीवन, மற்றவர்கள் செய்கிற பாவத்தை கண்டித்து உணர்த்தும்போது மட்டுமல்ல, தன்னையும் பரிசுத்தமானாய் காத்துக்கொண்டார். दूसरों को पाप करते हुए देखकर सिर्फ डांटना ही नहीं, अपने आप को भी पवित्रता में बचा कर रखना। தேவாவியான உனக்குள்ளால இருந்தா पवित्र आत्मा तेरे अंदर है तो இது இருக்கும். ये रहेगा। தேவாவி உனக்குள் இருக்குன்னு சொல்லியும் परमेश्वर का आत्मा तेरे अंदर है उससे कहकर भी இது இல்லைன்னு சொன்னா, ये नहीं है तो இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துக்கிட்டு தீர்மானத்தோட போ. आज परमेश्वर से समर्पण करके एक निर्णय के साथ जा। தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய போதுமானவர். आज तेरी मदद करने के लिए काफी है। நம்முடைய உன்னத கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். आपके परम प्रधान हाथों में समर्पण करते हैं। ஆசீர்வதிங்க, आशीष कीजिए, தேவநாம மகிமைப்படட்டும். परमेश्वर के नाम की महिमा हो, பெரிய காரியங்களை செய்யுங்க. बड़ा कार्य कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना को सुनिए अच्छे पिता। ஆமென். आमीन। ஆமென்.